பொறுமையோட உட்காந்து எல்லாரும் இந்த வீடியோ பார்க்கணும். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷன். நம் நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் நண்பர் மகிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். உலகம் முழுக்க அல்லது இந்தியா முழுக்க அல்லது தமிழ்நாடு முழுக்க யார் புதிதாக கட்சி தொடங்கினாலும் ஊழலை ஒழிக்க போறோம் அப்படிங்கறத முக்கியமான ஒரு போர்க்கொடியாக தூக்கி கொண்டு கட்சி தொடங்க வருவாங்க. நம்ம ஊர்ல விஜயகாந்தா இருக்கலாம், கமலா இருக்கலாம், இப்ப விஜயா இருக்கலாம். ஸோ ஊழல் எதிர்ப்பு முக்கியமான குற்றச்சாட்டை எடுத்து வச்சாங்க. வடக்க கெஜ்ரிவாலா இருக்கலாம். யார் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டாக ஏற்கனவே ஆண்டவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக ஊழல் இருக்கு. இப்பொழுது விஜயினுடைய ஆட்சி இந்த ஊழலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி திமுகவுக்கு எதிராக திமுக ஊழல் கட்சி, தீய சக்தி என்று குற்றம் சாட்டி ஆட்சிக்கு வந்திருக்கிறவர். ஸோ இவ்வளவு தூரம் உலகம் முழுக்க புரையோடி இருக்கிற ஒரு விஷயமா ஊழல் இருக்கு. இந்த ஊழலை யார் வந்தாலும் ஒழிக்க முடியாது. விஜய் வந்ததுக்கு அப்புறம் அவர் சும்மா சொல்லலாம், அதெல்லாம் ஒழிக்க முடியாதுன்னு பலரும் பேசிட்டு இருக்காங்க. அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஊழலை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டிஸ்கஷன் அதை சார்ந்து இருந்தா நல்லா இருக்கும். அடிப்படையில ஊழல் என்பது என்ன? ஊழலின் ஊற்றுக்கண் அல்லது ஊழல் என்றால் என்ன? 25 மார்க் கொஸ்டின். ஊழலை ஒழிப்புங்கிறது தான். அதுதான் முதல் ஊழல். ஊழலை ஒழிப்புங்கிறதே ஊழல்ன்றீங்க. ஆமா, இப்போ விஜயில இருந்தே தொடங்குறதுனால அவர் ஊழல் ஒழிப்பேன்னு சொல்லிட்டாரு. சரி, எப்படிப்பா ஒழிப்பேன் அப்படின்னா எம்ஜிஆர் வழியில, ஜெயலலிதா வழியில அப்படின்னு சொல்றாரு. ஜெயலலிதா வழியில ஊழல் ஒழிக்கிறத பத்தி பார்ப்போம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்தல் பேர்ல வழக்கு, டான்சி, கலர் டிவி ஊழல், அட்வர்டைஸ்மெண்ட் ஊழல்னு நிறைய பெரிய பட்டியலே உண்டு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சியிலிருந்து இறங்கினது 42 கேஸு கிட்டத்தட்ட அதிமுக மேல போட்டாங்க. இன்னைக்கு அதுல அத மாதிரி ஒரு கேஸ்ல சிக்கி அதுல இருந்து சிறை தண்டனை வரைக்கும் பெற்று வெளிவந்தவர் தான் ஊழல் ஒழிக்கிற படையில முன்னணியில் இருக்கிற ஐயா செங்கோட்டையன் அவர்கள். செங்ஸ் ப்ரோ. அந்த செங்ஸ் ப்ரோ வச்சு நீங்க ஊழல் ஒழிப்பீங்களா அப்படின்னு இருக்கு. அப்புறம் எம்ஜிஆருடைய ஊழல் ஒழிப்பு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தலைவன் வந்து அவர் மேல பல்கேரியால இருந்து 1979 கப்பல் வாங்குறது. ஒரு கப்பலுக்கு 8.4 கோடி ரூபாய் எஸ்டிமேஷன்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா 4 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கமிஷன் வச்சு ஒரு கப்பலுக்கு அப்படின்னு சொல்லி 10.4 கோடி ரூபாய் அதை நியமிச்சு தீர்மானிச்சு அது பேர்ல ஒரு ஊழல் புகார் வந்து அதுக்கப்புறம் அது நிறுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு 15 லிட்டர் ஸ்பிரிட்டு கடத்தப்பட்டது தொடர்பாக ஒரு ஊழல் புகார் வந்திருக்குது. மதுவிலக்கு கொள்கையை தளர்த்தியது, அதற்காக வந்து கேரளா ஒப்பந்ததாரர் ஒருத்தர் வந்து நிறைய லஞ்சம் கேட்டாரு எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு புகார் அவர் மேல உண்டு. அப்புறம் 1981 மதுவிலக்கு நீக்கினதுக்கு பிறகு மதுபான விநியோக உரிமம் வழங்கியது. அதாவது இப்போ பாத்தீங்களா, மதுபான உரிமங்கள் வழங்கப்பட இருக்கிறது, தனியார் கொடுக்க இருக்கிறாங்க. ஸோ அந்த வழியில அவங்க ஒழிக்க இருக்கிறாங்க. முன்னாள் ஐஜி RN மாணிக்கம் தனது உறவினர்கள் உரிமம் பெறுவதற்காக எம்ஜிஆருடைய சகோதரருக்கு 10.75 லட்சம் ரூபாய் அன்னைக்கே அது கொடுத்துருக்காங்க. தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வந்து பேருந்து எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு கலைஞர் வந்து பேருந்தை நாட்டுடைமையாக்கினார், பேருந்து போக்குவரத்தை. ஒரு தனியார் பேருந்து எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு அதுக்கு காசு வாங்கினான்னு சொல்லி கல்வி நிறுவன சேர்க்கை 1979 மருத்துவக் கல்லூரி சேர்க்கை தொடர்பாக முறைகேடு நடந்துள்ளதாக சொல்லி உயர்நீதிமன்றம் 10க்கு மேற்பட்ட அட்மிஷனை ரத்து செஞ்சது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தை தவறாக வழி நடத்தியது அரசு அப்படின்னு ஒரு புகார். சுயநிதி கல்லூரிகள் மூலமா இந்த கேபிடேஷன் ஃபீஸ் இப்படிலாம் வருதுல்ல, அதெல்லாம் அந்த சமயத்துல தான் ரொம்ப வேகமா தொடங்கி வச்சிருக்கிறாங்க. எம்ஜிஆர் அமைச்சர்கள் வந்து எஸ்டிஎஸ், அவர் ரொம்ப அதிமுக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எஸ்டிஎஸ் எவ்வளவு முக்கியமான நபர். ஆமா, அவர் வந்து ஒரு பெட்டிக்கு மதுபான விநியோகஸ்தர்கள் ஒரு பெட்டிக்கு 50 ரூபா வந்து கேட்டதாக அவர் மேல ஒரு குற்றம். மதுபான உரிமையாளர்கள்னா இன்னைக்கு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குற மாதிரி அன்னைக்கு பெட்டிக்கு 50 ரூபா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வழியிலே இருக்குது. இந்த கரத்தில் கொடுக்கறதுக்கு காசு இல்லைன்னா எப்படி தொண்டு செய்ய முடியும்? எப்படி மக்களுக்கு தொண்டு செய்யறது? எதுக்கு இவ்வளவு டாக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு டாக்ஸுக்கு எதிராக வரிகுடா இயக்கம் நடத்திய எம்ஜிஆர் இப்போ இந்த வழியில நீங்க ஊழல் ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஊழல் அப்படிங்கிறது என்ன? இந்தியாவில் ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்தியாவில் உலகம் முழுக்க பல்வேறு வகையான சிஸ்டம்ஸ் இருக்கு. முதல்ல கிராமப்புறம், அது நில உடைமை சமுதாயம்னு சொல்லலாம். அங்க எப்படி இருந்திருக்கும்? அங்க யாரு ஊழல் பண்ணியிருப்பா? எது ஊழல்? அன்னைக்கு வந்து அரசியல் கட்சிகள் இல்லை, யாரும் தேர்தலில் போட்டியிடவில்லை, தேர்தல் வரல. அப்போ அதுக்கு முன்னால உன்னதமான ஒரு உத்தமர்கள் வாழ்ந்தார்கள். அவங்க அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாதவங்க. வந்து காலையில ஆச்சுன்னா தெருவுல எல்லாம் அந்த பாலாறு ஓடும். ஆமா, எடுத்து காஃபி டீ போட்டுக்கலாம். தேனாறு ஓடும். சில நேரம் வெளியே போயிட்டு ஒரு பெரிய ஒரு பண்ணையார் வீட்டுக்கு வரும்போது வேட்டி நனைஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க ஏத்தி கட்டுறதே அந்த பழக்கமே அப்பதான் வந்திருக்குது. அந்த பாலாறுல அதனாலதான்
அப்படி ஒரு பொற்காலம் வாழ்ந்ததுன்னு எவனும் நம்பலை. சரிதானே? அப்போ ஊழலுடைய ஊற்றுக்கண் என்ன? இந்திய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டா நீங்க வந்து ஒரு சாரார்கிட்ட இப்போ வந்து எல்லா சொத்தையும் யாருக்குள்ளதுன்னு கேட்டா அது சிவன் சொத்து. சிவன் சொத்தை வச்சு என்னடா பண்ண போறாரு? அவர் வந்து சிவலோகத்தில் இருக்கா, நம்ம பூலோகத்தில் இருக்கிறோம். நம்ம அடிக்கிற கரன்சியை, அது பிரிட்டிஷ் காலத்தில் அடித்த கரன்சியாக இருக்கட்டும், பயன்படுத்தின கரன்சியாக இருக்கட்டும், அந்த அவருக்கு அந்த காரனாவோ எட்டனாவோ கொடுத்தா கடவுள் கொண்டு போய் செலவழிக்க போகிறது இல்லை. அப்போது கடவுள் பெயரால் சொத்து குவிக்கப்பட்டது. சிவன் சொத்து. ஆமாம். அந்த சொத்து யார்கிட்ட இருந்தது? சிவன் சொத்தை வச்சு என்ன பண்ண போறாரு? சிவன் இந்த சொத்தை வந்து இங்கே பூமியில் இப்போ வந்து பைபிளை பொறுத்தளவுக்கு அப்படி சிவனடியார்கள் இல்ல, அர்ப்பணிப்போட இருந்த சிவனடியார்கள் இருந்தாங்க. இப்போ கர்த்தர் வந்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி, பிதா கர்த்தருடைய அப்பா டாடி, அவர் வந்து ஒரு தோட்டத்தை படைச்சு அதுக்கு பிறகு வந்து நிறைய எல்லா வகையான காய்கறிகளிலிருந்து எல்லா வகையான கனிகள், மரங்கள், அப்புறம் அந்த தவிர்க்கப்பட்ட பழத்திலிருந்து இந்த பக்கம் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சி இந்த தோட்டத்தில் நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிங்க, இது விளக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை அவங்க வந்து விளக்கிட்டாங்க. அப்புறம் அது ஒரு கதைன்னு வச்சுப்போமே. அப்படிதான் சிவன் உள்ளிட்ட இங்கே இந்து மதத்தை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு எல்லாத்தையும் படைச்சி வச்சிருக்காரு. எல்லாமே அவன் சொத்துங்கிற ரைட்டு, அதுதான் உருவாக்கிட்டார். ஆனால் அதை உனக்கு தான் யூஸ் பண்ண கொடுத்துருக்காரு. அப்படிங்கிற பொழுது நீ யூஸ் பண்ணக்கூடாது, சிவன் சொத்துக்கு ஆசைப்பட்ட குலம் நாசமாக போயிருண்டா அப்படின்னு சொல்லி ஒரு சாராரை உழைக்க வச்சு சிவனுக்கு நெருக்கமாக எந்த கோயில் மத்தியில் இருந்துச்சுன்னா கோயிலை சுற்றி அக்ரஹாரம் இருக்கும். அது எதேச்சியாக நடந்துச்சு. இப்போ வந்து தலையிலிருந்து பிறந்தவர்கள் பார்ப்பனர்கள், பிராமணர்கள் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு பக்கத்தில் பிறந்தவங்க பிராமணர்கள் கிடையாதுல்ல. இப்போ ஒரு ஆங்கர் கூட அவர் பேசும்போது நான் வந்து ஆண்டாள் பாதத்திலே பிறந்தேன்னு சொல்லுவார். ஆண்டாள் பாதத்தில் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவனோ ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவனோ அங்கே கோயில் வளாகத்தை சுற்றி அப்படி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது அக்ரஹாரம், அது கோயில் அமைப்பு முறை இல்லை. கோயிலோட சேர்ந்து அக்ரஹாரம். அப்போ அந்த கோயிலுக்கு நெருக்கமானவங்களாம் அவங்களுக்கு சொத்தை நாங்கள் பராமரிக்கிறோம். சிவனோட சொத்தை நாங்கள் பராமரிக்கிறதா இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறது. அதை வந்து மற்றவங்களை அவங்களுடைய உழைப்பை திருடி இவங்க பக்கம் அவங்க செல்வ செழிப்போட வாழ்ந்தார்கள்ல, அது ஊழலா இல்லையா? உலகத்தின் மிகப்பெரிய ஊழல் அடுத்தவன் சொத்துல வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ப்பது. இப்ப வருமானத்துக்கு அதிகமான இல்ல இப்ப அதுல என்ன சொல்ற, உழைப்புக்கு, அதை சரியா சொல்ல, உழைப்புக்கு அதிகமாக சொத்து சேர்ப்பது அப்படி வச்சா உழைப்பே இல்லை. நீ என்னடா உழைச்ச? அவன் அங்க சேத்துல, அதாவது விவசாயி குனிஞ்சாதான் நம்ம முதுகு நிமிர்ந்து இருக்குன்னா, குனியவே செய்யாத ஒருத்தனுடைய முதுகு இருக்குல்ல, அவனுடைய சுமையும் சேர்த்து உழைக்கிற மக்கள் சுமந்து கொண்டே இருந்தாங்க. அது தொப்ப இது இப்படி வளர்ந்துருக்கும். இப்போ இது வந்து ஒரு பக்கம் குவிஞ்சது இல்லை, அதுதான் ஊழல். அதுதான் ஃபர்ஸ்ட் ஊழலா இருக்க முடியும். அந்த ஊழல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்போ நாயக்கர்கள் ஆட்சி, சோழர் ஆட்சி, அப்புறம் நாயக்கர்கள் ஆட்சி, மராட்டாக்கள் வந்தார்கள், அப்புறம் முகலாயர்கள் வந்தாங்க, யாரெல்லாம் வந்தாங்க, அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்தான். பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு பிறகு அவன் ஆட்சியில் ஊழல் இல்லை, ஏன்னா இங்கிலீஷ்காரன் போய் சொல்ல மாட்டான், வெள்ளையாருக்கு போய் சொல்ல மாட்டான். அவன் இந்தியாவுக்கு வந்துட்டு அவன் எங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே என்னென்ன சொத்து இருக்குது. அவன் சொத்துல ஒரு பகுதியாக கருதியது என்னன்னா மனித வளத்தை ஒரு சொத்தாக கருதுறான். இங்கே என்ன உற்பத்தி பண்ண முடியும்? நம்ம தங்களூர் ஆலைகளுக்கு இங்கே வந்து கச்சா பொருட்களை உருவாக்குவது அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிற விவசாயத்திலே அவன் தலையீடு செய்கிறான். இந்த பயிர்களை விளைவிக்க சொல்கிறான். அதை விளைவிக்கிறத உத்தரவாதப்படுத்துறதுக்கு தனக்கு கீழே ஒரு கண்காணிகள் மாதிரி ஆட்கள் தேவைப்படுது. கண்காணிகளை வந்து கீழே நேராக கடைநிலையில் இருக்கிற சாதிகள் இருந்து தேர்ந்தெடுக்கல, ஏற்கனவே சுரண்டி கொண்டிருந்தவங்கள திரும்ப சிஸ்டத்தை வந்து கோடிஃபை பண்ணி அவங்கள உத்தரவாதப்படுத்தி, நீ வந்து என்ன பாரு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், யோசிச்சு பாருங்க. கொலைக்கு தண்டனை என்ன? கொலைக்கு கொலை தண்டனை. சரி, அது கொலைக்கு ஒரு தண்டனை உண்டு இல்லையா? ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி இருந்த காலகட்டத்தில் நான் ஜார்க்கண்ட் அந்த பகுதியில் இருக்கிற சில இது படித்த போது, நீ உங்களுக்குள்ள அடித்தடி சண்டை போட்டுட்டு செத்து போனீங்கன்னா அதில் இந்த நிர்வாகம் தலையிடாது, அது உங்கள் பஞ்சாயத்து. எனக்கு வரி வர்றது நீங்கள் சண்டை போடுறதுலாம் நின்றுச்சுன்னா தான் அரசாங்கம் தலையிடும். அப்படிதான் முதல். அது வரைக்கும் அடிச்சு இந்த சாமி படத்தில் விக்ரம் சொல்லுவார்ல, அடித்தடி சண்டை போட அந்த காட்டு பக்கத்தில் போய் சண்டை போட்டு சாவங்கடான்ட்டு, அந்த மாதிரி தான் இங்கிலீஷ் அரசாங்கம் வந்துருக்கு. ஆனால் கீழே உழைக்கிற மக்கள்கிட்ட வந்து சொத்தை சக் பண்ணி பிரிட்டிஷ்காரன் எடுத்துகிட்டு போனான்ல,
அதுக்கு உதவி செஞ்சான்ல, அதுக்கு உதவி செஞ்சதன் வழியாக சொந்த நாட்டு மக்களை காட்டி கொடுத்து செல்வம் சேர்த்தான்ல, அவன் ஊழல்வாதியா இல்லையா? ஊழல்வாதி. இப்போ ஒரு நாள் வருது, எல்லாரும் என்ன சொல்றாங்க, வாங்க நம்ம வந்து அந்நியர்கள் நம்ம ஆட்சி செய்கிறார்கள். அம்பேத்கர் சொல்ற, அவங்க அந்நியர்கள், நீ யாரா, என்ன தொடவே மாட்டேங்கிற, கை கொடுக்க மாட்டேங்கிற, எனக்கு நீனே முதல்ல அந்நியனா தோணுது, நீ வந்து பறையா அப்படின்னு சொல்லி வச்சிருக்க. இந்தியில பராயானா அந்நியன் அர்த்தம். என்னையவே நீ பராயாவா தான் பாக்குற, என்ன பக்கத்துல சேர்த்துக்கூடாதுன்னு சொல்ற. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, பழைய இந்த தமிழ் அகராதிகள் முந்தைய டிக்ஷனரிஸ்ல வச்சுலாம் பழைய குறிப்புகள் செக் பண்ணி பார்க்கும்பொழுது வந்து தமிழர்கள் இரு வகைப்பட்டனர். ஒன்று தமிழன், சரியா, அல்லது பறையன். இப்போ இரு வகைனா பறையன் உள்ளிட்ட இதர பட்டியல் சாதிகள். ஒன்று நீ தமிழனா இருக்கணும், இல்லை பறையனா இருக்கணும், அந்நியனா இருக்கணும். ரெண்டு வகை, ரெண்டும் ஒன்னா இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை இருந்தது. ஆமா. இப்போ மதுரை பிள்ளை உள்ளிட்டவர்கள் அவங்க வந்து மதுரை பிள்ளையோ பின்னாட்களில் வந்த பட்டியல் சாதி தலைவர்களாகட்டும், அவங்க தங்களை ஆதி திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் கூட இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்குமா அப்படிங்கிற டவுட் உண்டு. சில ரூபா விஸ்வநாத் மாதிரியான நபர்கள் அதெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நீ வந்து தமிழர்கள் அடையாளத்தை வச்சு பார்த்தா நீ அதுக்கே சேர்த்துக்கல. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, அந்நியர்கள் ஆட்சி செய்யறாங்க, நம்ம அவங்களை துரத்தணும், நம்ம நாட்டு செல்வத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் எது ஊழல்? பிரிட்டிஷ் நிர்வாகிகள் அதிகாரிகள் கூட சேர்ந்து ஊழல் செஞ்சாங்கல்ல, அவ்வளோ ஊழல். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு திருட்டு, இது திருட்டான்னு நீங்க சொல்லணும், சரியா? கேஜிஎஃப்ல தங்கம் எடுக்கிறாங்க, தங்கம் எடுத்து அவன் இங்கிலீஷ்காரன் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கான். அந்த இங்கிலீஷ்காரங்களுக்கு மத்தியிலேயே ஒரு திருட்டு கூட்டம் உருவாகுது. பட்டியல் சாதி மக்கள் அவர்களுடைய சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, ஒரு திருட்டு. டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு கொண்டு போயிட்டு வாசலில் நின்ன செக்யூரிட்டி அவன் வந்து வட மாநிலத்திலிருந்து வந்த ஒரு அப்பர் காஸ்ட் சேர்ந்தேன், இவங்க டிஃபன் பாக்ஸை நான் தொடணுமா அப்படின்னு அவன் தீட்டுங்கிறது தான். அவங்க அந்த டிஃபன் பாக்ஸில் உள்ளே கொண்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு உள்ளேருந்து வரும்போது அந்த அந்த தங்க இது இருக்குல்ல, தங்கம்லாம் இருக்கிற அந்த இது மண் அள்ளிது கொட்டி வந்து எடுத்துட்டு வந்து அவங்க வெளியே கொடுத்துட்றாங்க. இந்த பக்கம் ஒரு கேங் வந்து தனியாக வளர்ந்து மண் வெளியில இந்த கேங்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, செத்த எலி இருக்குன்னா எலியை ரெண்டா வெட்டி அதுக்குள்ள அதை வச்சு அதை எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இது மலை ஜலம் கழிக்கிறது அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னா அதுல கொஞ்சம் இதை கொட்டி அதை கொண்டு போய் குட்டுறாங்க. இது தனியா ஒரு மாஃபியா மாதிரி ஒண்ணு வளருது, சரியா? இது ஆங்கிலேய சட்டத்திற்கு விரோதமானது, சரியா? ஆனா இடிபாடுகள் இடிந்து விழுந்த போதும், சுரங்கங்கள் இடிந்து விழுந்த போதும் அவங்க கிட்ட அவங்களுக்கு எந்த விதமான இழப்பீடும் கொடுக்கல. அடிமைகள் மாதிரி வேலை பார்க்கணும் இங்கிலீஷ்காரன் சொல்றான். அப்ப அடிமையா வேலை பார்த்துருக்க இடத்துல ஒரு சிலர் காசும் கொடுக்குமா கூலியும் கொடுக்க மாட்டேங்கிறான். இது திருட்டா? பிரிட்டிஷ்காரன் கூட சேர்ந்து திருநாள்ல அவன் தான் ஊழல்வாதி, பிரிட்டிஷ்காரன் ஊழல்வாதி. இப்படிதான் இந்தியாவில் இருக்க வளங்கள் திருடப்பட்டது. இப்போ ஒரு ஃபைன் மார்னிங் இல்லை ஃபைன் நைட் வந்து இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்குது. இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்குது. அந்த விடுதலை கிடைச்சவன என்ன சொல்றாங்க, இது நம்ம நாடு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாரும் சமமான குடிமக்கள், உங்களுக்கான சட்டம்லாம் எழுதியாச்சு, சட்டம் எழுத தொடங்கியாச்சு. சட்டம் எழுதுறதுக்கு அம்பேத்கர் எழுத தொடங்கிடுறாரு. அவர் சட்டம்லாம் எழுதி முடிச்சுட்டு அவர் ஒன்று சொல்றாரு, இது சாணி குவியலின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற கோபுரம். எதை சாணி குவியல்னு சொல்றாரு? சாணி குவியல் என்னன்னு கேட்டா, சாணி குவியல் மேல் கட்டி எழுப்பப்பட்ட கோபுரம் எதை சொல்றாரு? தேசத்தை சொல்றாரா? ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கீங்கல்ல. ஆமா, என்னடா கட்டமைப்பு அப்படின்னு கேட்டா, அந்த கட்டமைப்பு சமத்துவம்னு ஒண்ணு சொல்லுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் அத்து கூலி உடுத்துறதுக்கு கோவணம் கூட இல்லை. இன்னொரு பக்கம் மாட மாளிகையில் வாழுகிற பண்ணையார்கள், பெரும் பணக்காரர்கள் இவங்க இருக்கிறாங்க. இந்த பக்கம் கூலிக்கு மாரடிக்கிற அளவுக்கான நிலைமையில இருக்கிற மக்கள். இவங்க ரெண்டு பேர்ட்டையும் என்ன பேர் என்ன சொல்லுது, நீங்க எல்லாம் நீ ரெண்டும் சமம் தான் அப்படிங்குது. இப்ப அவனுக்கு என்ன தோணும், யார இவனும் நானும் சமம்னு ஏதோ அடிப்படையில் சொல்றாங்க? இல்ல, ஒரு மனிதன் ஒரு வாக்கு, ஒரு மனிதன் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. வாக்காளர்கள் எல்லாருக்குமே ஒரு வாக்கு, இந்த தேசத்துல உங்க பங்களிப்பு என்பது ஒரு வாக்கு, எல்லாரும் சமம் அப்படின்னா
ஆனா அம்பேத்கர் வந்து இல்ல இது சாணி குவியல் கட்டியிருக்கப்பட்ட அவரே அவர் அந்த மதிப்பு சொன்னாலும் நம்ம அரசியல்ல அந்த ஜனநாயகத்தை சமத்துவத்தை அடைஞ்சிருக்கிறோம். சமூக வாழ்க்கையை பொறுத்த மட்டும் நம்ம முரண்பாடான ஒரு வாழ்க்கைக்குள்ள நுழையிறோம். ரொம்ப கான்ட்ரடிக்டா இருக்குல்ல. இவனு நீ எப்படா சமம்? அவர் வந்து இந்திய விடுதலைக்கு பிறகும் ஏதுமற்ற ஏழைகள் பஞ்சப்பராரிகளாக இருக்கிற பட்டியல் சாதி மக்கள் அவர்களுடைய நில உரிமைக்காக போராட வேண்டும் என்று அரசியல் சட்டம்லாம் எழுதி முடிச்ச அம்பேத்கர் தான் சொல்றாரு. ஏன்னா சமத்துவங்கிறது ஒரு ஏமாத்து வேலையா இருக்குது. இப்போ ஒரு அரசியல் வந்தாச்சு. சாணி குவியல அவர் வந்து என்ன இதுதான் அந்த சொத்து தான் கேட்டு வச்சிருக்காங்கல்ல. இவ்வளவு சொத்தை சேர்த்து வச்சுட்டு சாணி குவியல் மாதிரி அதுக்கு மேல இவங்க உட்கார்ந்து சமத்துவம் உட்கார்ந்துருக்கா. இப்ப சமத்துவம் சமம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சமத்துவத்தை பத்தி பேசும் பொழுது அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்னு தான் அவர் சொல்றாரு. மெல்ல மெல்ல இந்தியாவுக்குள்ள இது நடக்குது. தேர்தல் அரசியல் நடக்குது. இது யாரு எம்எல்ஏ வந்திருப்பா, யார் எம்பியா வந்திருப்பா? ஆரம்ப காலத்துல எல்லாமே வசதியானவங்க தான். முதல்ல நம்ம ஓட்டு போட்டிருக்க ஓட்டு கிடைக்கும் போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு பீகாரை சேர்ந்த வாக்காளர்கள் வாக்காளர் பதிவு இப்போ எஸ்ஐஆர் நடக்கல, அது மாதிரி வாக்காளர் பதிவு நடந்த பொழுது அந்த சமயத்தில் அங்கே இருக்கிற பீகாரை சேர்ந்த ராஜஸ்தான் அந்த பகுதி பெண்கள் பெயர் எழுதுகிற இடத்துல இன்னாரின் மனைவி, இன்னாரின் மகள், இன்னாரின் அதாவது ஆணையை வச்சு ஒரு உறவை சொல்லி அங்கே எழுதுறாங்க. அன்னைக்கு அவர் பேர் சென்னு நினைக்கிறேன், ஒரு தேர்தல் அதிகாரி. அவர் வந்து என்ன பேர் எழுத சொன்னா இன்னார் பொண்டாட்டி இன்னார் மகள் எழுதி வச்சிருக்கு, பேர் எழுதுங்க, இப்படிலாம் நாங்கள் அடையாள அட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பேரை எழுதாம இன்னாரின் மனைவி எழுதுறாங்க, மகிழனின் மனைவி எழுதுறாங்க, அப்படி ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறாங்க. சரியா? இப்போ இந்த குறிப்பிட்ட விஷயத்துல என்ன நடக்குது? அவரு எஸ்ஐஆர் பண்றவர் ஏமா அங்கே பாருங்க அவங்கவுங்க பேர் எழுதுங்க, அவங்களுக்கு வேணா எக்ஸ்டர்ல நீதி கட்சி மாதிரியான இது வந்துருச்சு. அந்த அளவில் தான் இந்தியாவில் வாக்குரிமை பற்றிய அபிப்பிராயம் வருது. அப்போ தான் தேர்தல் வருது. நீங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மதிப்புன்னு சொல்கிறாங்க. ஒரே மாதிரியான மதிப்பு இல்லை. பண்ணையார்கள் சொன்னார்கள், கேட்டு அவங்க வந்து பண்ணுறாங்க. பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் அவங்களுடைய பிரதிநிதிகள் என்போர் அவர்கள் தேர்தல் அரசியலுக்கு செல்வாக்கு பெற்றவர்களாக வரவே இல்லை. சரியா? இவன் இந்த ஊழல் இவெல்லாம் அரசியலுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற குரல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் வருது. எப்போ இந்த மக்கள் பங்கேற்க தொடங்குறாங்க, மக்கள் எப்போ அரசியல்ல பங்கேற்கிறாங்களோ அப்போ அரசியல் சாக்கடைன்னு பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது எப்படி பேச தொடங்குறாங்கன்னா, இப்போ பார்ப்பன உயர் சாதிகள் எல்லாம் சொத்து குவிச்சு வச்சிருக்காங்க. பார்ப்பனர்கள்ட்ட பிரம்மதேயங்கள் இருக்குது. இங்க இருக்கிற வெள்ளாளர்கள், செட்டியார், இப்படியான ஒரு அப்பர் காஸ்ட் தங்களை கருதி கொண்டவர்கள் மட்டும் இல்லை, அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருந்தவங்க எல்லாம் நல்ல சொத்து வச்சிருந்தாங்க. சாதாரண மக்களுக்கு அரசியல் பங்கேற்புங்கிறது பெரும்பாலும் இல்லை. இப்போ வந்தது அந்த அவங்க அரசியலுக்கு வர்றாங்கன்னு ஒன்று இவங்க காட்டானுங்க, இவங்க அரசியலுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க இப்படிங்கிற ஒரு துணி வருது. 67 அந்த காலகட்டத்தில் அல்லது அதுக்கு முன்னாடி இப்போ அண்ணா உள்ளிட்டவர்கள், அண்ணா வந்து 1944 திராவிடர் கழகம்னு அறிவிக்கும் பொழுது மிட்டா மிராசைகளின் கட்சி இல்லை, இது திராவிடர் கழகம், சாதாரண மக்களுடைய நலன்களை பிரதிபலிக்கும்னு அவர் ஒரு சேஞ்ச் ஓவர் ஷிஃப்ட் பண்ணி கட்சி தொடங்கி 49க்கு பிறகு அதுக்கு ஒரு தேர்தலில் நின்று மெல்ல மெல்ல 67 ஆட்சி பிடிக்கும் காலகட்டம் வரைக்கும் இவங்களை வந்து ஒரு கீழான எண்ணத்தில் திட்டினாங்க. ஒரு பக்கம் எதிரி என்று கருதி காங்கிரஸ் கட்சியினர் திட்டினாங்க. பெரியார் சில நேரங்களில் அது இழிவான அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து கொஞ்சம் துண்டிச்சு சொல்கிறேன். ஆனால் பெரியார் பேசுனது தான் கண்ணீர் துளிகள்னு திட்டினார். அவங்கள ட்ராமா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. காஞ்சிபுரத்தில் பெருமாள் படத்தில் சத்தியம் வாங்கி இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி காசு வச்சு அந்த மேன்மை மிக்க மக்கள் கேட்டாங்க. அண்ணா ஒரு முறை தொற்று போனார். அதுக்கு பிறகு 67 ஆட்சிக்கு வராருன்னு வச்சுப்போம். இப்போ இவங்களாம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் அரசியல் ஊழல் மயமாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஊழல் மயமாகி விட்டது என்றால் என்ன? நான் சொல்றேன் 67ல் இவ்வளவு தூரம் மொத்த சொத்தையும் சிவன் சொத்து தனப்பக்கம் சேர்த்து வச்சு ஊழல் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு வெள்ளக்காரங்காலத்தில் அவனுக்கு துணையாக இருந்து ஊழல் பண்ணுவாங்க. கடவுளுக்கு நெருக்கமாக இருந்து ஊழல் பண்ணுவாங்க. குனியவே குனியாம சொத்து சேர்த்து கோடிக்கணக்கில் இடங்கள் எல்லாம் பின்னாடியா குனிஞ்சு இடம் வாங்கி வச்சவங்க எதுவுமே அவ்வளவு நாள் வரைக்கும் ஊழல் இல்லை. அவர்களோட பிரதிநிதிகள் அரசியலுக்கு வரும்போது அரசியல் என்பது நேர்மை, சேவை, வெள்ளை போட்டு கரைவேட்டி போட்டு பணக்காரனுக்கு வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சேவை செய்ய வர்றாங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. கோபாலகிருஷ்ணன் நாயுடுக்கு சொன்ன அதே வருஷன். அதாவது அவர் பண்ணையாருங்க, அவர் கார்ல போறவர், அவர் போய் கொலை பண்ணுவாரா? அவர் விஜய், அவர் பணக்காரரு, காசு பார்த்தீங்கன்னா சேம் நரேஷன் தான். திமுக துவங்கி இப்ப என்னன்னு கேட்டா, அரசாள்வது என்பது யாருக்குரியது? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஊழலை ஒழிப்பது எப்படி அப்படின்னா தேடி பார்த்தேன். கூகுளில் தேடி பார்த்தா எல்லாத்தையும் கொடுத்துருவோம். அடிப்படையில் ஊழலை ஒழிப்பது எப்படி அப்படின்னா, ஒரு வடநாட்டு சாமியார் அந்த ஆளு காவி உடைய கொடுத்துருக்கான். அவன் என்ன சொல்றான்,
ஊழலை ஒழிக்கிறதுக்கு வேத முறையில் ஊழலை ஒழிப்பது எப்படி அப்படின்னு அவரோட ஸ்பீச். விஞ்ஞான முறையில் மாதிரி வேத முறையில் எப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு, அப்ப இவங்க பண்ணதெல்லாம் வேத ஊழலா? இது வரைக்கும் முன்னாடி பண்ணதெல்லாம் வேத அடிப்படையில் ஊழல் கிடையாது. வேத அடிப்படையில் விஞ்ஞானத்திலே விஞ்ஞான ரீதியான ஊழல் திமுக மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஓகே, கண்டுபிடிக்க முடியலன்ட்டு. அப்ப இவங்க நம்ம சிவன் காலத்துல ஒண்ணு வச்சு அப்ப நம்ம வேத வச்சுக்கலாமா? வேத அடிப்படையில் செய்யறதுனால அது ஊழல் இல்லை. சரி, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஆள் விளக்குறாரு. பிராமண சத்திரிய வைசிய சூத்ரா, இதான் 4 வர்ணம். பிராமண சத்திரியர் வைசியர் இருக்காங்கன்னா இவங்க 3 வாட்டி சொத்து இருக்கலாம். சூத்திரன்ட்ட சொத்து இருக்கக்கூடாது. சூத்திரன்ட்ட சொத்து இருக்கிறது ஊழல் தான். சூத்திரன்ட்ட கல்வி இருக்கிறது ஊழல் தான். சூத்திரன் காலில் செருப்பு போடுவது ஊழல் தான். சூத்திரன் சுயமரியாதை கேட்பது ஊழல் தான். சூத்திரன் கூலி கேட்பது ஊழல் தான். ஸோ ஊழல் இல்லாம இருக்கணும்னு சொன்னா யார்கிட்ட சொத்து இருக்கணும் அவர்கிட்ட சொத்து இருக்கணும். அப்பதான் திருட மாட்டான். அப்பதான் கருத்து. நீங்க வேதம் இப்படி சொல்லுது. இந்த பக்கம் நீங்க சொத்து சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா பணம் வந்து கடவுள் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரு. இது வந்து நம்ம கிருபானந்த வாரியார் நினைக்கிறேன், அவர் வந்து சரவணபவன் அண்ணாச்சி கிட்ட சொன்னதாக அவர் ஒரு தன்னுடைய வரலாற்று புத்தகம் சொல்லிட்டு எழுதியிருக்காரு. அதில் இருக்குது. அவர் சொன்ன கடவுள் ஏன் உனக்கு காசு கொடுக்காரு தெரியுமா? ஏன் கொடுக்காருன்னா, எல்லாத்தையும் காசு கொடுத்துட்டா அவனுக்கு காசோட மதிப்பு தெரியாமல் போயிடும், உழைக்க மாட்டான். உன்கிட்ட காசு கொடுக்கறதே மற்றவனுக்கு பகிர்ந்து கொடுக்கறது, அந்த நேரத்தில் வந்து உனக்கு வந்து கூலி கொடுக்கறதுக்கு நீ தகுதியான ஆள் அப்படின்னு கடவுள்கிட்ட கொடுத்துருக்காரு. இது ஒரு நம்பிக்கை இந்திய அளவில். இப்போ வந்து ஜெயலலிதா டான்சி ஊழல்ல இருந்து ஜெயலலிதாவுடைய வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிச்சது வரைக்கும், வருமானத்துக்கு அதிகமான என்ன அர்த்தம்? ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு சம்பளம் என்ன? ₹1. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து இருந்தா ₹2. அப்போ அவங்க வந்து நான் விவசாயம் பார்த்தேன் அங்கே கொடநாடுல அப்படின்னா கொடநாடு கேஸ்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் மேடம் ஜெயலலிதாவை ஜெயிலுக்கு அனுப்பின அந்த பாவி கூட்டம் அப்படின்னு ஊழல் ஒழிக்கிறவங்க பேசுறாங்க. ஏன்னா அவங்க கையில் காசு இருப்பது, அவர்கள் சொத்து சேர்ப்பது நியாயம் என்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இந்த பக்கம் சேர்த்தா அது ஊழல். ஸோ ஊழல் ஒழிப்புன்னு சொன்னாலும் ஊழல் எது அப்படின்னா சாதி தான் இந்திய சமூகத்தை பொறுத்தவரை முதன்மையான ஊழல். ரொம்ப சிம்பிளா மக்களுக்கு புரியுமா சொன்னா, ஜெயலலிதா சொத்து சேர்த்தா அது வேதம், கலைஞர் சொத்து சேர்த்தா அது ஊழல். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஊழலை பொறுத்த மட்டும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் பிஸ்னஸ் தொடங்க வராருங்க, சரியா? அப்போ பிஸ்னஸ் தொடங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு வகையான வருமானம் இருக்குது, அவர் ஒரு இடத்துல ஒரு பயிற்சியாளராக இருக்கிறாரு. திடீர்னு ஒரு திருமணம் நடக்குது, சரியா? திருமணத்திற்கு பிறகு மாமனார் சொத்தை வச்சு ஒருத்தர் பணக்காரர். இது ஊழலா இல்லையா? உரிமை இல்லவா இது? அது உரிமை என்று கருதப்படுகிறது. பிரச்சனை என்னன்னா, இந்தியாவில் சோஷியல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லப்படுது. சோஷியல் கேபிட்டல் என்னன்னா, ஒவ்வொரு சாதியும் சமூகமாக சேர்ந்து எவ்வளோ சொத்து சேர்த்துக்கிறது, எவ்வளோ சொத்து வச்சிருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சும்மா இன்னைக்கு தேடினதான், இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. இந்தியாவில் இருக்கிற மொத்த குடும்பங்களின் சொத்து மதிப்புன்னு சொன்னால் 1450 லட்சம் கோடி அப்படின்னு ஒரு எஸ்டிமேஷன். அது முன்னை பின்னே இருக்கலாம், ஏதோ ஒரு அமௌண்ட்டு. 1450 லட்சம் கோடி மொத்த இந்தியாவிற்கு குடும்பங்களுடைய வீட்டு சொத்து அப்படி எடுத்துக்கிட்டா அதில் சாதிக்குள்ள திருமணம் நடக்கிறது மட்டுமே 95%. சாதிக்குள்ள 95% நடக்குதுன்னு சொன்னா அந்த 95% எவ்வளவு வருதுன்னா 1377 லட்சம் கோடி. எதனால சாதிக்குள்ள திருமணம் நடக்குது அப்படின்னு கேட்டா, அது வசதி, அனுகூலம், வாய்ப்புகள், ஒரே சாதிக்குள்ள பொண்ணு கிடைக்கும், இதெல்லாம் வந்து இன் பிராக்டிஸ்ல கிரவுண்ட்ல நடக்கிறது. ஆனா அந்த சாதிங்கிற சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒவ்வொரு சமூகத்தோடைய சோசியல் கேபிட்டல் வெளியே போகாம தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு, அதை உரிமை என்று சொல்லப்படுகிறது. அது உரிமை இல்லை. அப்போ 1370 லட்சம் கோடி ரூபாய் சொத்து வெளியே போகக்கூடாது. இப்போ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் காஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 827 லட்சம் கோடி குடும்பங்கள் சொத்து. பிற்படுத்தப்பட்ட சாதியை பொறுத்தளவு 413 லட்சம், எஸ்சியை பொறுத்தளவு 96 லட்சம் கோடி, எஸ்டியை பொறுத்தளவு 41 லட்சம் கோடி. இந்த சாதிக்குள்ள திருமணம் நடக்கிறது அப்படிங்கிறது இந்த சொத்தை இந்த சர்க்கிளை விட்டு வெளியே போகாமல் பார்த்துக்கிற ஒரு பிஸ்னஸ் டீல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால இது உரிமை அப்படின்னு கிடையாது. இது ஊழலே இல்லை. அடுத்தவன் சொத்தை வந்து நம்ம ஆட்டை போடுறது அப்படிங்கிற ஊழல் இல்லை. யாரோ சம்பாதிச்ச சொத்து, அவன் உழைச்சி சம்பாதிச்சானா, திருடி சேர்த்தானா, அல்லது காலங்காலமாக பிரம்மதேயமாக வழங்கப்பட்டதா, அல்லது சாதியின் காரணமாக அனுகூலங்கள் காரணம் பெறப்பட்டதா ஒரு பக்கம். ஆனா இங்க இவ்வளவு பெரிய அமௌண்ட் சேர்க்கறதுக்குள்ள இது ஊழல். அப்போ அந்த ஊழல்ல இதுவும் சேர்ந்ததுதான் ஊழல்.
இந்த சோஷியல் கேபிட்டல்ல சொத்துல எல்லைகளுக்குள்ள சாதிகளுக்குள்ள இப்படியே காம்பவுண்டா போட்டு காம்பவுண்ட் வால் கட்டி இந்த சொத்து இன்னொரு பக்கம் போகக்கூடாது. அதுலயும் குறிப்பா 1480 லட்சம் கோடியில 800 சில்லற லட்சம் கோடி வந்து உயர் சாதியினர் இருக்கிறது மிகப்பெரிய மெகா ஊழல். இப்போ ஆணவ கொலைகள் அப்படிங்கிற இது இந்த சொத்தை பாதுகாக்க தான் நடக்குது. இவ்வளவு பெரிய சொத்து இருக்கிற ஒரு பெரிய சாதிகளுடைய குடும்பங்கள் இந்த சோசியல் கேபிட்டல் எங்கேயும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுன்னு தான் நடக்குது. நீங்க வந்து ஒரு கூலி படையை சேர்ந்தவனுக்கு ஒரு 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 1 லட்சம் ரூபா, 1 கோடி ரூபா ஏதோ ஒன்று கொடுத்து நீ கூலிப்படை விடுறீங்கள, எதுக்கு 1 கோடி ரூபா கொடுக்கப்படுது, எதுக்கு 50 லட்ச ரூபா கொடுக்கப்படுது, எதுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கப்படுதுன்னா இந்த சோஷியல் கேபிட்டலை பாதுகாக்கிறது தான். இந்த ஊழலை பாதுகாப்பதற்காக கொலை கூட செய்ய தேவை. வியாபம் ஊழலை பத்தி பேசுறோம். அந்த பக்கம் கல்வி கட்டணம் சேர்க்கைங்கிற பேர்ல அந்த பக்கம் ஊழல் நடந்துச்சுல, இது ஒரு ஊழல் தான், நீண்ட காலமா நடந்தது. மதுரை வீரன் கொலை செய்யப்பட்டதும் அது சாதி அடிப்படையிலான அந்த ஊழலை தக்க வைத்துக் கொள்வது, அந்த பிரம்மாண்டத்தை தக்க வைத்துக் கொள்வது, அந்த சமூக செல்வாக்கு, அந்த சட்டப்பூர்வ வேத அடிப்படையிலான ஊழல் இருக்குல்ல, அதை தக்க வச்சுக்கிறதுக்காக மதுரை வீரன் காவல் வாங்கப்படும். ரொம்ப சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கலாம், நம்ம பொதுவாக பேசும்போது சொல்லுவோம் சாதியையும் ஊழலையும் ஒழிக்க முடியாது, சாதி மாதிரி தான் கிட்டத்தட்ட ஊழல் புரையோடி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு சாதி வந்து ஒரு அடிப்படையான அழகு போல சாதி மார்க்கம் பின்னி பிணைஞ்சிருக்குது. அதில் சாதி ஒரு முக்கியமான ஃபேக்டர். சாதியை ஒழிக்க முடியாது அப்படின்னா ஊழலை ஒழிக்க முடியாது. சாதியை ஒழிக்க முடியும்னா ஊழலை ஒழிக்க முடியும். சாதியை ஒழிச்சாதான், சாதியோட எப்படி வர்க்கம் பின்னி பிணைந்திருக்கிறதோ அந்த வர்க்க நலனின் பொருட்டு தான் இந்த பணம் செல்வாக்கு இதெல்லாம் சேர்ந்துருக்குது. ஊழல் வந்து இதோட ரொம்ப இன்டர் கனெக்டட். அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறது ஊழல்னு சொன்னால், அடுத்தவன் சொத்துல இத்தனை வருஷமா உட்கார்ந்து தின்னீங்களே அது ஊழல்னு உங்களுக்கு தோணவே செய்யலை. சில பண்ணையார்கள், முன்னாள் பண்ணையார்கள் இன்னைக்கு வந்து அரசியல் அரங்குக்கு வந்தவங்க அவங்க ஊழல் பண்ணுறாங்க, இவங்க ஊழல் பண்ணுறாங்களாம் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சார் உங்கள் அப்பா காலத்துலேருந்து இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க சார், உங்கள்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாமே தேடி உழைச்சி சேர்த்த சொத்து இல்லை சார், பாரம்பரிய சொத்து அப்படிங்கிறது நீ பரம்பரையாக சேர்த்து வச்ச பரம்பரை பணக்காரன்டா, எப்படி நீ பரம்பரை பணக்காரனான அப்படின்னா பரம்பரை பணக்காரன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் ஒரு எஸ்சியோ பெரும்பாலும் ஓபிசியில் அந்த ஓபிசி செக்ஷனில் கடைநிலையில் இருக்கிற சாதிகளை நீங்கள் சொல்லவே முடியாது. அவர் சொல்ல முடியாது அப்படிங்கிற போது அவங்கள்லேருந்து வர்றாங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்தியாவில் சிறைகள் இருக்குது சரியா, அந்த சிறைக்கு தள்ளுகிற மன்றங்கள் இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குது. இப்போ அண்ணன் சீமான் பேசும்பொழுது டேய் ஜெயில கட்டி வச்சது எங்களுக்கு தாண்டா அப்படின்பாரு. அவர் எதேச்சா சொல்றது பஞ்சடகான்னு வச்சுப்போம். ஆனால் அந்த சிறை அப்படிங்கிறது எதுக்கு, ஒரு சமூக ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது. இந்தியா பொறுத்தவரை சமூக ஒழுங்கு என்ன, சாதியை மீறுவது சமூக விதி மீறல். சாதி ஒழுங்கு தான் ஒழுங்கு, தனியாக ஒரு ஒழுங்கு கிடையாது. இப்போ இந்த ஒழுங்கை யாராவது மீறினா என்ன பண்ணா தண்டிக்கிறது. இப்போ வந்து சாதி ஒழுங்கை மீறி படித்தால் என்ன பண்ணுறது, ஏகலைவன்னா கட்டை விரல் கேளு வெட்டு, சம்பூகன்னா வேதம் படித்தா தலையை சீது, அப்புறம் எவனா சூத்திரம் படித்தா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று, வாயில் வந்து கம்பியை கொண்டு போய் குத்து, இப்படிலாம் எழுதி வச்சுருக்காங்க. சமகாலத்தில் நம்ம பார்க்குறோம் நவீன ஏகலைவர்கள் மாதிரி நம்ம ரோஹித் வெமுலா இருந்து பலரும் அப்படி ஆனாங்க. அப்போ வந்து மெல்ல மெல்ல இந்த இந்த குற்றங்கள், குற்றத்திற்கான தண்டனை அப்படிங்கிற வகையில் இதெல்லாம் குற்றம் இந்தியாவில் இருந்துச்சா, ஊழல் குற்றம் ரைட்டா, ஊழல் மட்டும் குற்றம் இல்லை இந்தியாவில். நீங்கள் சாதி கடப்பது குற்றம், நீங்கள் இந்த ஒழுங்கை மீறுவது குற்றம். அப்போ அந்த குற்றத்துக்கு தண்டனை என்ன? இப்போ இந்தியாவில் இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா என்சிஆர்பி ரெக்கார்ட் 2023 படி மொத்த விசாரணை கைதிகளில் மொத்தம் வந்து மொத்த கைதிகளில் 74% விசாரணை கைதிகள் அண்டர் ட்ரையல் சரியா, குற்றவாளின்னு நிரூபிக்கப்படாமல். அதில் மொத்த விசாரணை கைதிகளான 3,89,910 பேர், அதாவது கிட்டத்தட்ட 65% பேர் வந்து அதில் 65% 2,56,000 சொச்சம் அவங்க எஸ்சி, அவங்க எஸ்டி அண்ட் ஓபிசி பகுதியை சார்ந்தவர்கள். மொத்தத்தில் 65%. ஜெயிலில் இருக்கிற 65% விசாரணை கைதிகள் வந்து எதேச்சியா 65% எஸ்சி எஸ்டி ஓபிசி கிரிமினலாக ஜெயிலில் அல்லது கிரிமினல் குற்றம் சுமத்தப்பட்டு. நீங்கள் பாருங்கள், ஒரு சொசைட்டி இவங்க அண்டர் ட்ரையலில் இருக்கிறவங்க, குற்றம் சுமத்தப்பட்டவர்களே ஒழிய குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் அல்ல. அண்டர் ட்ரையல்லே இத்தனை லட்சம் பேர் அவன் எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருக்கிறது எதேச்சியாக நடக்குது. அது ஊழல் இல்லை, நேர்மையானது. சரி, ஊழல் இல்லை நேர்மையானது வச்சுப்போம். நீதிமன்ற வளாகங்கள் தீர்ப்பு வழங்குகிற இடத்துல இருக்கிறவங்களில் பெரும்பாலும் உச்ச நீதிமன்றத்தில்
இருக்கிறவங்க பார் அண்ட் பெஞ்சில் கட்டுரை வந்திருக்குது. எஸ்சி சுப்ரீம் கோர்ட் அப்சர்வர் தொடர்பான ஆர்டிகல்ஸ் முன்னாடி வந்திருக்குது. சுப்ரீம் விஸ்பர்ஸ்ன்னு சொல்லி சந்திரசூடைய மகன் அபினவ் சந்திரசூட் எழுதின புத்தகங்கள் இருக்குது. இந்த பிராமணிக்கல் நெக்ஸஸ் எப்படி செயல்படுது, நீதிமன்றத்தில் வந்து இப்போ கர்ணன் வந்து குற்றம் சுமத்தப்பட்டார் இல்லையா, அவர் சொன்னார் நான் எஸ்சிங்கிறதுனால அப்படி டீல் பண்ணுறாங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த நீதிமன்றங்களில் இப்போ சந்திரசூட் வரைக்கும் சந்திரசூட் வந்து நாமர் கோயிலுக்கு எப்படி தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு இருக்குது. அதுக்கு முன்னால சில நீதிபதிகள், எந்த நீதிபதிகள் வந்து வெளியில வந்து இந்தியாவில் ஜனநாயகமே இல்லை, நீதிமன்றத்துக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த நீதிபதிகள் என்னென்ன வகையான தீர்ப்பு கொடுத்துட்டு இந்த பொசிஷனுக்கு போனாங்க, இவங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க எதேச்சியா எந்த விதமான ஊழலுமா மெரிட் அடிப்படையில் அவர்கள் நீதிபதிகளாக இருக்கிறார்கள். எந்த விதமான தவறுகளும் நிகழாமல் ஒரு நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு 65% அண்டர் ட்ரையலில் இருக்கிறவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருக்கிறாங்க. இது எதேச்சையானது, இது மெரிட் அடிப்படையிலானது. மெரிட் அடிப்படையில் தான் இவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க. அது மெரிட் இருக்கிறாங்க. இங்க நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் உயர்சாதியினராக இருக்கிறாங்க. உயர்சாதியினர் கூட இல்லை, பிராமணர்களாகவும் அதிகபட்ச பிராமணர்களாகவும் அடுத்த கட்டத்தில் சிலர் இருக்கிறாங்க. ஒரு அதிகாரி, நீங்களே சொல்லிடுவீங்க படிச்சீங்களே, ஒன்றும் இல்லை, ஒரு கலெக்டர் தானே அவரு, ஒரு கலெக்டர் மேல குற்றச்சாட்டு வருது. ஒரு நீதிபதி கலெக்டரை பத்தி தப்பா பேசிடுறாரா? ரொம்ப கடுமையான வார்த்தைகள். ஆமா, நீதிபதி கலெக்டரை பத்தி கடுமையான வார்த்தைகளை பேசிடுறாரு. பெரிய குற்றச்சாட்டு கலெக்டர் மேல, கலெக்டர் பழைய தவறுகள் செஞ்ச மாதிரி. இப்போ பெரியார் வராரு, பெரியார் வந்து அந்த நீதிபதிகளை பயங்கரமா நொறுக்கிறாப்புல வழக்கம் போல. எனக்கு அந்த அதிகாரி என்ன கலரு, எப்படி இந்த உயரம்னு தெரியாது. இதை பண்ணீங்க பெரியார் அவர்களே, அது எப்படி நீங்க ஒரு நீதிபதி இவ்வளவு தரக்குறைவா பேசலாம் அப்படி இப்படின்னு கேட்கும்போது பெரியார் ஒரு விளக்கம் சொல்றாரு. அல்டிமேட்டா எனக்கு அந்த அதிகாரிய நேரடி பழக்கம்லாம் கிடையாது, முன்ன பின்ன தெரியும், உங்களையும் தெரியாது. ஆனா அந்த அதிகாரி யாருன்னு விசாரிப்பா அவர் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளோ ஒரு பிரச்சனையும் இல்லை, நேர்மையான அதிகாரின்னு கேள்விப்பட்டேன். உங்களை பத்தி கேள்விப்பட வேணா, நீங்க இன்னாருங்கிறதுனால நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, சூத்திரன் ஆளுகிற நாட்டுல வாழக்கூடாதுன்னு சொல்ற ஒரு வேதத்தை நம்புகிற உங்களுக்கு எங்க மேல எவ்வளவு துவேஷம் இருக்கும், நீங்க எப்படி எங்களுக்கு நீதிபதியா இருக்கலாம் அப்படின்னு கொடுத்த ஒரு அங்க நீதிமன்றத்தை சமர்ப்பிச்ச அறிக்கை. இப்ப இந்த கேள்வி கேட்கக்கூடாது, இந்த கேள்வி தப்பு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரலாம், அப்படியான ப்ரொசீடிங்ஸ் வரலாம். அதனால அந்த கேள்வி நமக்கு கூட பெரியார் கேட்டிருக்கிறாரு. ஆனா மெரிட் அடிப்படையில இந்தியாவில் நீதிமன்றங்களில் நீதிபதிகள் இருக்கிறார்கள், மெரிட் அடிப்படையில் தான் ஜெயிலில் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்புவோம். அது ஊழல் கிடையாது அப்படிங்கிறது பார்க்குற பார்வையாளர்கள் விட்டுருவோம். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னு கேட்டால், இந்தியன் மீடியாஸ் அது வந்து இந்தியாவின் 4வது தூண். இந்தியாவில் நடக்கிற பெரும்பாலான சிக்கல்களை மீடியாலே பேசி தீக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல. நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மும்பையில் ஒரு ஆக்டர் இறந்து போனார், ஒரு வழக்கு, ஒரு தேர்தல் நடந்து கொண்டு இருக்கும்போது ஆக்டர் பேர் டக்குன்னு மறந்து போச்சு. அவர் இறந்து போனவுடனே யூபி எலெக்ஷனுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவருடைய சாவை வச்சு ஒரு பொண்ணு, அங்கே இருக்கிற நடிகையும் சேர்த்து அந்த பொண்ணு ஊழல் பண்ண, அந்த பொண்ணு வந்து ஏதோ போதை மருந்து எடுத்துச்சுலாம் சொல்லி ஒரு பெரிய பஸ் கிரியேட் பண்ணாங்க ஹிந்தி மீடியாவில். அவங்களே ட்ரையல் நடத்தினாங்க. ஆமாம் ஆமாம், அண்டர் ட்ரையல் அர்னாப் கோஸ்வாமினா நீதிமன்றமே நடத்தின. அப்படி அர்னாப் கோஸ்வாமி இதுல இருந்து யோசிப்போம். அந்த அர்னாப் கோஸ்வாமி அவர் தன்னை அப்பர் காஸ்ட்னு ஏதோ ஒன்று சொன்னார். ஒரு பொண்ணு, நீங்க அப்பர் காஸ்ட் கிடையாது, அப்பர் காஸ்ட்னு சொல்லப்படுற நபர், அதனால உங்களை நீங்களே அப்பர் நினைச்சிக்காதீங்க, தப்பு அர்னாப் அப்படின்னு சொல்லி பீகார்ல இருந்து ஒரு பொண்ணு சொல்லிச்சு, பட்டாசா. அந்த மீடியால இருக்கிற பெரும்பாலான உயர் பொறுப்பில் இருக்கிற இதுல 90% பேர் அப்பர் காஸ்ட் சேர்ந்தவங்க. 121 பேர்ல 106 பேர், இது வந்து ஆக்ஸ்ஃபார்ம், நியூஸ் லாண்ட்ரி அவங்களாம் சேர்ந்து வெளியிட்ட ஒரு அறிக்கையில வருது. ஆமா, 121 பேர் உயர் பொறுப்புன்னு சொல்றா, அதுல 106 பேர் அப்பர் காஸ்ட், 5 பேர் மட்டும்தான் ஓபிசி. இது ஊழலே இல்லை, சரியா? இதெல்லாம் இந்த அனுகூலம், இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிறது இல்லை. கேட்டா நாங்க மெரிட் அடிப்படை, ஏன்னா எங்களை படிக்கவே இல்லை. இப்போ ஒரு காலி கிரவுண்டு, அதில் வரி வரியா கோடு போட்டிருக்கேன், ஒரே ஒருத்தன் மட்டும் ஓடிட்டு இருக்கான், அதில் யார் ஃபர்ஸ்ட் வருவா? அப்படியே ஓடி ஓடி நாங்க ஃபர்ஸ்ட் கிரவுண்டு வாசல் அடைச்சிட்டு நீ தனியா ஓடி ஜெயிச்சவங்க எல்லாம் மெரிட்னு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது அது வந்து ஊழலே இல்லை என்று நம்புவோமாக. அதுல பாத்தீங்கன்னா மீடியால எழுதப்படுற 5 முக்கியமான கட்டுரை 3 கட்டுரை அப்பர் காஸ்ட் சார் தான் எழுதுறது. ஒருத்தன் ஒரு ஓபிசி, ஒரு கட்டுரை தான் ஓபிசியோ எஸ்சியோ எழுதுறது. 87 ஆங்கர், நார்த் இந்தியன் மீடியாவில் இருக்கிற 87 ஆங்கர்ல ஒருத்தன் கூட
ஒரே ஒரு நபர் கூட எஸ்சி எஸ்டி ஓபிசி கிடையாது. ஆனால் இது ஊழல் கிடையாது, மெரிட் அடிப்படையில். ப்ரைம் டைம் ஷோக்களில் வர்ற விருந்தினர்கள், இப்போ நம்ம ஊரில் வந்து நாய் ஆர்வலர் அப்படின்னு வருவாங்க, அப்புறம் மனித ஆர்வலர்கள்னு வருவாங்க, கண்ட ஆர்வலர்னு வருவாங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன பேர் அழகா இருந்தது, நாய் ஆர்வலர். சரியா? அவங்க வந்து 70% டிபேட்ல வந்து தங்கள் கருத்துக்களை சொல்ல வருகிறவர்கள். அவங்க வந்து இடதுசாரியாகவும் இருக்கலாம், வலதுசாரியாகவும் இருக்கலாம், வேறு எந்த சாரியாகவும் இருக்கலாம். 70% வந்து அப்பர் காஸ்ட் இருக்காங்க. டிபேட்ல வந்து உட்கார்றவங்க கெஸ்ட், ஆங்கரு, சிஇஓ, மேலே இருக்கிற உயர் பொறுப்புகள், டிபேட்டுக்கு வர்ற வரைக்கும் எல்லாம் அப்பர் காஸ்டாக இருக்கும் பொழுது இது ஊழல் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆஸ்தக்கில் எடிட்டராக இருந்தவர் நவீன், அவர் இங்கே வந்திருந்தபோது அவர் நிறைய விஷயம் ஊழல் பற்றிலாம் பேசணும். அந்த சம்பவத்தை சொல்லி பேசலாம்னு நினைக்கிறேன். எப்போ அவர் என்ன சொன்னார்னா, ஊழல் பற்றி நிறைய விவாதம் நடந்தது. எங்கே பெங்களூரில் ஒரு பத்திரிகையாளர்கள் கூட்டம் நடந்துச்சு. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஊழல், நேர்மை இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. 2 சப்ஜெக்ட் வந்துச்சு, அது 2மே பேசுவோம். ஒன்று வந்த சப்ஜெக்ட் வந்து ஆராசா, இன்னொன்று லாலு பிரசாத் யாதவ், 2 பேரும் வந்துச்சு. ஆராசா பற்றி வந்த உடனே அங்கே ஒரு முக்கியமான பத்திரிகையாளர், பேரை விட்டுரும், அவர் வந்து இந்திய அளவில் பிரபலமான பத்திரிகையாளர். அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு, ஆராசாவுக்கு எதிராக ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தேன், டாக்குமெண்ட்ரி எடுக்க உங்களுக்கு எதாவது காசு வேணும்னு கேட்டேன், ஏடிஎம்கேல காசு வாங்கி எடுத்தாரு. தமிழ்நாடு இது மேற்கு வங்கம், ஏடிஎம்கே காசு கொடுத்து அவர் இங்கே எடுக்கிறார். அவர் வந்து அதானிக்கு எதிரான ஹிண்டன்பர்க் அறிக்கையில் அவருடைய பேரை குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஒரு முக்கியமான பத்திரிகையாளர். அவர் நேர்மையை பற்றிலாம் பேசிட்டு இருந்தார். நான் இங்கே இப்படி சொன்ன உடனே, ஏடிஎம்கேல காசு வாங்கி ஊழல் ஒழிக்கிறீங்கன்னா அவங்க நேர்மையை நான் வந்து பாராட்டுறேன். பயங்கரமான ஊழல் ஒழிப்பு. இனிமேல் நீங்கள் ஊழல் ஒழிப்பு வந்து இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் பேசக்கூடாது. அது பிடிச்சிது. அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க பிரதாபங்களை பேசிகிட்டு இருக்கும் பொழுது நான் வந்து இந்த ஸ்லம் தாராவி இந்த கதையெல்லாம் சொன்னோன்னா அவங்க பயங்கரம் வச்சு கொடுத்தாங்க. நான் என்ன கேட்டேன், 25 வருட ஸ்லம் வாழ்க்கைக்கு உங்களுடைய காம்பன்சேஷன் என்ன அப்படின்னு கேட்டேன். இது என்ன விட்டுரும், இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் ஏழ்மையில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள்ல, அவங்க மெரிட் அடிப்படையில் ஏழை இல்லை. வழக்கமாக பேசும்போது சாதி குறித்து பேசும்போது, எப்பா வர்க்கம் கூட ஈஸியாக மாறிடலாம், சாதி மாற முடியாது அப்படிமா. எனக்கு தெரிஞ்ச எங்கள் அண்ணன் ஒருத்தன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் எந்த காஸ்ட் பின்புலும் தெரியும், சரியா? அவன் வந்து பேன் கார்டில், ஆதார் கார்டில், இது பல கார்டுகளில் அவன் பிள்ளைன்னு போட்டு தெரியுதான், பேருக்கு பின்னாடி சாதி மாறிட்டான். எங்க ஊர்ல பிள்ளைன்னு அபிஷியலாவே மாறி இருக்காங்க, பெரிய வரலாறு சொல்ல விரும்பல. சரியா? எங்க ஊர்ல மீனவ சமூகத்து மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து பெரும்பாலும் இல்லை, எங்க ஊர்ல இருக்கிற மீனவ சமூகம் எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான், மீனவ சாதியை சேர்ந்தவர்கள். ஆனா எங்க ஊர்ல பேர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் சிலுவை பிள்ளை, குருசு பிள்ளை, அந்தோணி பிள்ளை, இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் இருக்கும். பிள்ளைங்கிறது திருவாங்கூர் சமஸ்தானத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு அப்பர் காஸ்ட். இங்க எப்படியா பிள்ளை வந்தாங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அதை என்னன்னு சொல்லி தேடி பாருங்க, தெரிவிச்சுக்கோங்க. சரியா? இப்ப சாதி மாறுறது கஷ்டம், வர்க்கம் மாறுறது ஈஸி அப்படின்னா, இந்தியாவில் இன்னைக்கும் வறுமையில் வாடிக்கொண்டிருப்பது குறைஞ்சது 80 விழுக்காடு இருப்பாங்க. அவனுக்கு வந்து வர்க்கம் மாறுறது ஈஸின்னு தெரியாதனால ஏழையா இருக்கானா? அவனோட வர்க்க ரீதியாக அவன் ஏழையா இருக்கிறது காரணம், நீண்ட காலமாக உழைப்பினுடைய கூலியை அவன்கிட்ட கொடுக்காம இன்னொரு தரப்பு தேடி தேடி திரட்டி இங்கே தச்சிருந்த போது இவங்கிட்ட வறுமை மட்டுமே சேர்ந்தது. அப்போ நேர்மையை பற்றி பேசுகிற யோகியவான்கள் எவனா இருந்தாலும், நீ வந்து ஊழலை ஒழிச்சுக்கோ, இந்த கட்சிக்காரன் ஊழல் பண்ணுறான், அந்த கட்சிக்காரன் ஊழல் பண்ணுறான், அவன்லாம் சேர்த்து எல்லாரும் கூண்டோடு சேர்ந்து கடலில் கூட ஒழுங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த பக்கம் நீண்ட காலமாக, அதாவது அரசியல் இந்தியாவில் தேர்தல் நடந்து ஒரு 60 வருஷம் ஆயிடுச்சா? 60 வருஷம் ஆயிடுச்சா? இந்த 60 வருஷத்துல தான் வறுமை வந்துச்சா? 60 வருஷத்துல தான் எங்க கிட்ட இருந்து சொத்தை பிடுங்கினாங்களா? இந்த கட்சிகள், உங்களுடைய சாதி பின்புலத்து பட்டியல் சாதிகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்கள இருந்து அரசியலுக்கு வந்த இவங்கதால தான் நீங்க ஏழ்மையில இருக்கீங்க அப்படின்னு சொல்ற யோக்கியவான் எவனா இருந்தாலும், அதுக்கு முன்னால இருந்து கண்டா குடிக்க வழி இல்லை, கஞ்சி குடிக்க வழி இல்லை, உடுத்த துணி கிடையாது, படுக்கிறது இடம் கிடையாது, ஓடும் கூலிகள் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ நல்லக்கண்ணையோட போராட்டம் நாங்குநேரி பக்கத்தில் ஓடுங்குடிகள் என்ன தெரியுமா, அவங்க நிலத்துல ஒரு குத்துக்களை கூட வச்சு வைக்கக்கூடாது, அம்மிக்கல்லை வைக்கக்கூடாது, சொந்தமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நீ ஓடுங்குடி.
ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, நிலையான ஒரு இடமே கிடையாது, ஒரு அடி கூட உனக்கு கிடையாது. செத்தா மனுஷனுக்கு 6 அடி உண்டு அப்படின்னு சொன்னாங்க, உயிரோடு இருந்தவனுக்கு 1 அடி கூட இருந்ததில்லை. அப்ப அதுக்கு யார் காரணம்? அது ஊழல் இல்லை. உங்கள் பிரதிநிதிகள் அரசியலில் பங்கெடுக்க தொடங்கியவுடன் தான் நீங்கள் ஊழல்வாதிகளாக விட்டீர்கள். ஆஷிஷ் நந்திங்கிற ஒரு பேர் வழி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆராசா வந்து இப்படி ஆன உடனே அதை வந்து ஆஷிஷ் நந்தி வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள்லாம் அவங்களாம் பங்கெடுக்க தொடங்கணும் தான் ஊழல் வந்துருச்சு. அவர் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரு, லல்லு பிரசாத் யாதவ்ல இருந்து மாயாவதியில இருந்து எல்லாரும் சேர்த்து. கண்ட சாதிகார பையெல்லாம் அரசியலுக்கு வந்ததுனால தான் ஊழல் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தேனார் அந்த வேட்டி நனைஞ்சு என்னைக்கு திமுக உள்ள வந்ததோ, லல்லு பிரசாத் எப்போ உள்ள வந்தாங்களோ, மாயாவதி எப்போ, அதுக்கு பிறகுதான் இங்க ஊழல் நம்ம எல்லாம் பிச்சை எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நல்ல வசதியா விரும்புறாங்க. அப்ப இதுக்கான காம்பன்சேஷன் எப்ப கொடுப்ப? நீ இவளெல்லாம் புடிச்சு கூட ஜெயில போடு. எல்லா பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் அது பிரதிலிருந்து வந்த அரசியல்வாதிகள் மொத்தம் ஒரு சில 100 தேர்வாங்களா, இவங்க எல்லாத்தையும் கூட உள்ள வச்சிரு, எல்லாத்தையும் உள்ள தூக்கி வச்சுட்டு இன்னில இருந்து பேசுவோம். அப்போ இந்த வறுமைக்கு காரணம் இது இல்லது சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான் எங்கள் மீது வறுமை இருக்கு. அதற்கான காம்பன்சேஷனை பத்தி எப்போ பேசுவீங்க? எங்களுக்கான காம்பன்சேஷனை பத்தி பேசாம ஊழல் ஒழிப்பு மாதிரிலாம் பேசுறது இருக்குல்ல, அது வந்து நீங்க வந்து ஏழையாக இருக்கு, இந்த சிஸ்டத்துக்குள்ள நேர்மையா இருக்கு. சிஸ்டத்துல நேர்மையா இருக்குன்னு யார்கிட்ட வந்து சொன்னேன்? 1950க்கு முன்னால ஆட்டை போட்ட சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தவர்கள்ல அவன் நேர்மையானவர். அதுக்கு பிறகு வாழணும், எப்படியா தப்பி பொழைச்சிடலாம், அந்த நாடுக்கு விடுதலை கிடைச்சி நம்ம சுதந்திரமான வாழ்க்கை வாழலாம், நம்ம வந்து பெருக்கி கொள்ளலாம், நல்லா வாழலாம் நினைச்சான்ல, அவனுக்கு வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண போறாங்க, பிஸ்னஸ் பண்ண போறான், நீங்களும் நிறைய பிஸ்னஸ் பண்ண போறோம். ஒருத்தன் 5 கோடி ரூபாயோட வர்றான் அல்லது 50 கோடி ரூபா வர்றான், இன்னொருத்தன் 5000 ரூபாயோட வரான். மார்க்கெட் சுதந்திரமாக இருக்கிறது, மார்க்கெட் எல்லோருக்கும் சமமானது. உழைச்சி மேல வரலாம்டா, உழைச்சா மேல வரலாம்னு சொல்றான். 50 கோடி ரூபாய் உலகமயமாக்கல் வந்துருச்சு, சந்தை பொருளாதாரம் திறந்த வழி சந்தை, உங்களுடைய ஸ்மார்ட்னஸ் தான் அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மையா? என்கிட்ட 5000 தான் இருக்கு, 5 கோடி ரூபாய் இருக்கு, அப்புறம் எப்படி அது உண்மையா இருக்க முடியும்? அப்போ இது சமமான சந்தை இல்ல. அப்போ ஏற்கனவே நீண்ட காலமாக அதானி பணக்காரனானது எதேச்சையானதில்லை, அம்பானி பணக்காரனானது எதேச்சையானதில்லை, டாடா பணக்காரனானது எதேச்சையானதில்லை. இதை குறித்துலாம் கோவம் வராத பொழுது என்ன வருது? இந்த பக்கம் தந்தி மேல ஒரு காண்டு இருக்கும், சன்னு மேல ஒரு காண்டு இருக்கும், சரியா? ஏன்னா இவங்க எல்லாரும் பிசி பேக்கர்ல இருந்து வர்றவங்க. மற்ற இவங்க எல்லாருமே அவங்களுக்கு இயல்பு பணம் அவங்ககிட்ட இருக்க வேண்டியது, நியாயமா அவங்ககிட்ட தான் காசு இருக்கணும். உங்ககிட்ட ஏன்டா காசு இருக்கு அப்படிங்கிற காண்டு. வெறும் ஊழல் பற்றிய மதிப்பீடு மட்டும் இல்லை. அவன் மெல்ல மெல்ல இதெல்லாம் பேசி முடிச்ச உடனே நான் சொன்ன நவீன் சாப்டருக்கு வந்துடுறேன். நவீன் சொன்னாரு, லல்லு பிரசாத் யாதவுக்கு தீர்ப்பு வழங்கப்படுது குற்றவாளின்ட்டு. அப்போ அவர் வந்து இந்திய வரலாறு அந்த நாளை கருப்பு நாளாக கருதும். அவர் வந்து ஆஜ்தக்ல எடிட்டர் போஸ்டராக இருந்தவர். அவர் லல்லு பிரசாத் பேரை போடல, தீர்ப்பு வந்த உடனே அவர் தன்னோட ட்விட்டர்ல இந்த நாளை வரலாறு கருப்பு நாளாக குறித்து வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அவர் சொன்னதுக்கு சுத்தி இருந்த அந்த எடிட்டோரில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அவரை கார்னர் பண்ணி அவர் ஒன்று சொன்னாரு, நான் என்னை லல்லுவாக உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னா, எங்கோ குண்டு வெடிக்கிறதுக்கு இங்க இருக்க இஸ்லாமிய நீ பதில் சொல்லு, உங்க ஆளு தானே குண்டு வச்சிருக்கான். ஏன்னா அவன் எவனே தெரியாம பேசுற பாசை தெரியாது, அவன் கல்ச்சர் என்னன்னு தெரியாது. அவனு நானும் ஒரே சாமியை கும்பிடுறதுனால அவன் பண்ணதுக்கு நான் என்னடா பொறுப்பாக? இங்க இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் எப்படி குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகிறாங்களோ அதே மாதிரியான குற்ற உணர்ச்சி இந்த ப்ராசஸ்ல உங்கள் மாநில தலைவர்கள் அவங்க உங்கள்கிட்ட இருந்து இரலவெண்ட் ஆகிறாங்க, உங்கள் மக்கள்ல இருந்து எழுந்த தலைவர்கள் அவங்க இரலவெண்ட் ஆகிறாங்க. இந்த சிஸ்டமே என்ன நடக்குது? நீங்க ஒரு இந்த ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் கோல் அடிக்க முடியாது, இதில் ஃபுட்பால் கிரவுண்டில் 6 அடிக்க முடியாது. அப்போ ஒரு கிரவுண்டுக்கு அனுப்பி வைக்கும் பொழுது அந்த கிரவுண்டு 100கணக்கான கோடி ரூபாய் ஊழல்ங்கிறது எப்போ வந்துச்சு? 90களுக்கு பிறகு தான் வந்திருக்கும். அப்போ ஊழல் ஒழிப்பு பற்றி பேசுகிற எல்லாருமே முதல்ல 100கணக்கான கோடி ரூபாய் வாங்கினான்ல, 100கணக்கான கோடி ரூபாய் கொடுத்துட்டு இந்த நாட்டில இருந்து மூலதனத்தை திருடிட்டு போனான்ல, அது ஊழல் இல்லையா? அந்த கார்பரேஷன் கம்பெனிஸ், இப்போ நோக்கியா இருந்து பல 100 இந்த கம்பெனியை பத்தி அந்த பக்கம் போறதை விட உங்க சொந்த தலைவர்கள் இருக்காங்களா, இவன் கமிஷன் வாங்கிட்டான், இவன் பெரிய ஊழல்வாதி, இவனை போட்டு அடின்னு நீங்க நரேஷனை சொல்லி கொடுக்கறது வழியாக ஆக்சுவலா அந்த மக்களிடம் திருடப்படுகிற வளங்கள், உழைப்பு அப்படின்னு இந்த கம்பெனி மேல போக வேண்டியதை இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்கீங்க. அப்போ சொன்னாரு, எனக்கு வந்து ரொம்ப அப்செட்டா இருந்துச்சுங்க. அப்புறம் இப்போ ஆக்சுவலி யூடியூப்ல தனியா ஒரு சேனல் நடத்திட்டு இருக்காரு. அதை ஒட்டி பேசும்போது லல்லுவை பற்றி நிறைய விவரங்கள் தேடி படித்தேன். லல்லுடைய வாழ்க்கை வரலாறு இதை பார்க்குறவங்க வாய்ப்பு இருந்தால் தேடி படிங்க. ஒரு ஃபினாமினல் ஃபிகர்.
நான் இது பேசும்போது வாய்ப்பாக மட்டும் சொல்லிடுறேன், முழு விவரத்தை சொல்ல. நான் இதை ஒட்டி வந்து இயக்குனர் பாலாஜி சக்திகள்கிட்ட ஒரு முறை பேசும்பொழுது, நீங்கள் ஒரு முறையாவது லல்லுவை பற்றி அந்த பாலாஜி சக்திகள்னு சொன்னேன், வெற்றிமாறன் சார்கிட்ட வந்து இது தகவலாக சொன்னேன். ஏன்னா இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறப்படுற ஹீரோக்கள் இருக்காங்கல்ல, லல்லுனா யார் அப்படின்னா, அவர் வெத்திலையை போட்டு குதப்பிக்கிட்டு துப்பிட்டு திரிவார், அவர் வந்து அறிவில்லாதவர் அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்குது. அவர் அப்படியானா அப்படி இல்லை. லல்லு வந்து ஒரு மாஸ்டர் பீஸ். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சென்னையில் வந்து தான் லல்லு பிரசாத் வந்து சபதம் எடுக்கிறாரு. சென்னையில் வந்து தான் சபதம் எடுக்கிறாரு. அவரை வந்து ஒரு முறை வந்து நம்ம என்ன சொல்கிறது, அத்வானி இருக்கா அப்படி இல்லை, அத்வானி வந்து ரத யாத்திரை என்னுடைய ரத யாத்திரை உங்கள் ஊருக்கு வரும், அம்மா மாறுற பால் குடிச்ச எவனா தடுத்து படுறா அப்படின்னு அத்வானி சொல்கிறார். அதுக்கு லாலுடைய பதில், நான் அம்மா மாரில் மட்டும் பால் குடிக்கல, நான் எருமை மாட்டு பால் குடிச்சிருக்கேன், நீ வந்து பாடுறா. நீங்க அவ்வளோ பெரிய இந்தியாவையே ஒரு மதவெறி காடாக மாற்ற நினைத்த ஒரு சங் பரிவார கும்பலை எதிர்த்து அவர் செஞ்ச வேலைகள் இருக்குல்ல, அப்படி நிறைய. ஒரு முறை இந்த பாபரி மஸ்ஜிதை இடிச்சிட்டு அங்கே வராங்க, அந்த சங்கி கூட்டம் வருது. அவர் வந்து தனாப்பூர்ங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் நேரடியாக இறங்கி ஆய்வு பண்ணி, கோணிப்பையில செங்கல் மாதிரி தான் தூக்கிட்டு இருந்தாங்க இல்லை, அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. அதாவது ராமர் கோயில் கிட்ட செங்கல் கொடுப்பேன், பாபரி மஸ்ஜிதை இடிச்சிட்டு செங்கல்லாம் பிடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஓகே ஓகே, அந்த கொஸ்டின் அவங்கள 1992 அப்போ நீங்க முதல் செங்கலை நான் அனுப்புவேன்னு சொன்னல, ஞாபகம் வந்து அந்த செங்கலோட கனெக்ட், அது ஊழலே கிடையாது. 1992 சிதாமரி அப்படிங்கிற ஒரு இடத்துல கலவரம் நடந்துறதுக்கு, கலவரம் நடந்த போது நேரடியாக அந்த ஸ்பாட்டுக்கு ஹெலிகாப்டரில் போய் இறங்குறாரு. ஹெலிகாப்டரில் போய் இறங்கி தன்னுடைய மைக்கிலே ஊரடங்கு உத்தரவு பிறப்பிச்சுட்டு, எவனாவது கலவரம் பண்ணனா சுட்டு தள்ளி வேண்டாம் அப்படின்னு அங்கேயே போயிட்டு, அவர் வந்து பாட்னா கிளப்னு ஒரு கிளப், அந்த கிளப்ல வந்து யாருமே உயர் சாதிக்காரங்கன்னு சொல்றவங்க தான் எல்லாரும் சாப்பிட போக முடியும், அவங்க வீட்டு கல்யாணம் நடக்கும். தலித்துகள் ரோட்டு சாலையோரத்தில் வந்து ஒரு கல்யாண ஊர்வலம் போயிட்டு இருக்கும்போது போலீஸ் போய் லத்தி சார்ஜ் பண்ணி ஏன்டா அடிச்சிங்கன்னு கேட்டால், ரோட்டில் கல்யாணத்தை ஊர்வலமா, ரோட்டில் போகாமல் எங்கே போவாங்க, இல்லை ஒரு பப்ளிக் நியூசன்ஸாக இருக்குது, அப்போ அந்த மண்டபத்தில் இடம் கொடுத்து ஏன் கொடுக்க முடியாது தலித்து. பாட்னா கிளப்பை ரெண்டாக பிரிக்கிறாரு. ரெண்டாக பிரித்து இன்னொரு பகுதியை வந்து பட்டியல் சாதி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவங்க இதை கல்யாணத்துக்கு பயன்படுத்திப்பாங்கன்னு மட்டும் இல்லாமல், பாட்னா தலைநகரத்தை உயர் சாதி ஆதிக்க சாதியினர் அவர்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமித்து வச்சிருந்த இடத்துக்கு இவருடைய, இப்போ வந்து நம்ம ஊரில் பிரதமர் நம்ம ஊருக்கு பிரதமர் கனவோட இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு இந்திய ரீல் பார்த்தேன், தளபதி விஜய் யஹா ஆனா செய்யே, மோடி ரிசைன் கர்னா செய்யே தளபதி பிரதமராக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன் ரீல். அதனால டங் ஸ்லிப் இல்லை. இங்க இவருடைய வண்டிலாம் போகுது இல்லை, கான்வாய்லாம் போகுது, அதே மாதிரி அவருடைய கான்வாய் போயிருக்குது. கான்வாய் போகும் பொழுது அந்த கான்வாய் கூட ஒரு புல்டோசர் மாதிரி ஒன்று போவோம். யாரெல்லாம் பார்ப்பன உயர் சாதிகள் நகரம் முழுக்க அவங்க ஆதிக்கம் போயிட்டு இது ஆக்கிரமிப்பா இட்ரா. இந்த வேலையை முதல் மனுஷனை செஞ்சிருக்கிறாரு. கிராமப்புறங்களுக்கு அரசு நிர்வாகம் நேரடியாக போய் சேராத, இப்போ இந்த அனுஷ்கா சர்மா நடித்த ஒரு படம் வந்து தெரியுமா, ஆர்டிகிள் 19 நினைக்கிறேன், படம் பேரை மறந்து போச்சு, ஆர்டிகிள் 24 whatever, அந்த படம் பேரை மறந்துச்சு. அது ஒரு ஹானர் கில்லிங் மாதிரி ஒரு நடக்கும். அந்த இடத்துல படத்தில் ஒரு டயலாக் உண்டு, என்னது ஜனநாயகமா, எங்கள் ஊர் பைப்பில் தண்ணியே வரல, ஜனநாயகம் மட்டும் வந்துருமா. அப்படி பின்தங்கிய பகுதிகளுக்கு ஹெலிகாப்டர் போய் சீஃப் மினிஸ்டர் வர்றாருன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அதிகாரிகளும் வரணும், இவங்க வண்டியில் போகணும், இவர் ஹெலிகாப்டரில் போயிடுவார். அப்போ டைமுக்கு போய் சேர்ந்து அறக்க பறக்க இவர் வயலுக்கிட்ட எங்கனையாவது வந்து சாப்பரை இறக்கிட்டு அதிகாரிகள் ஓடி வரும்போது மக்கள்கிட்ட இவர்கள் உங்கள் பணியாட்கள் வேலையாட்கள் அப்படின்னு செய்வாராம். அவரை பொறுத்தளவுக்கு அரசு ரொம்ப தூரத்தில் இருக்குது. இதை நெருங்கி இதை வந்து அண்ணாவோட கூட ஒப்பிடலாம். இதை வந்து நிறைய என்ன திட்ட போகிறாங்க, ஏர்லைன் கண்டெல்லாம் ஒப்பிட்டு இருக்குன்னு. அண்ணா வந்து காஞ்சிபுரத்துக்கு ஓட்டு கேட்டு போகும் பொழுது ஒரு வீட்டு வாசலில் உட்காந்துருந்தாராம். ஒரு அம்மா வந்து என்னப்பா இங்கே வந்து உட்காந்துருக்கேன்னு கேட்டிருக்குது. கேட்டதுக்கு வந்து நாங்கள் வந்து ஓட்டு எலெக்ஷனுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லுது. எலெக்ஷனுக்காக வந்தியா, பல்பு போட வந்தியான்னு கேட்டிருக்கு. ஏன்னா நமக்கு எலெக்ஷன் எலக்ட்ரிசிட்டி அந்த சவுண்டில் பல்பு போட வரலாமா, ஓட்டு கேட்டு வந்தோம். அது 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டாச்சே, இல்லைம்மா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடணுமா. இதை சொல்லிட்டு அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, மக்களை இந்த டெமோக்ரஸிக்கு பழக்க வேண்டியதாக இருந்துச்சு. டெமோக்ரஸிங்கிறது நமக்கு பழக்கம் இல்லாத ஒன்று.
பழக்கி தான் அவங்கள அந்த செட்டப்புக்குள்ள நீங்கள் இன்னுமே நம்ம டெமோக்ரஸிக்கு பழகலை, வி ஸ்டில் ஹேவ் டு ட்ரெயின். அப்படியே டெமோக்ரஸிக்கு பழக்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. என் மக்களுக்கு சுவாபிமான், என் மக்களுக்கு தன்மானத்தை கொடுக்க தான் நான் வந்தேன், நீ சொல்கிற அந்த வளர்ச்சி இதெல்லாம் கிடையாது, அதனால் அவரை ஜங்கல்ராஜ்னு சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு அவர் ஒன்று சொன்னார், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அந்த பத்திரிகையாளர் இருக்காங்களே, இதை வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். பத்திரிகையாளர்கள் வந்து இதெல்லாம் கேட்டபோது அந்த பத்திரிகையாளர், அந்த பெங்கால் பத்திரிகையாளர் சொன்னார், எப்பா நீ பேசுகிற மாதிரியே ஒருத்தன் பேசினாம்பா, ஒரு அதிகாரிகிட்ட போய் என்ன நீங்கள்லாம் ரொம்ப ஊழல் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். உங்கள் அப்பா நாத்தாலாம் சேர்த்து வச்சிருக்க சொத்து இருக்குல்ல, அது அளவுக்கு நாங்கள் ஊழல் பண்ணுவோம் சார், நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பண்ண மாட்டோம் சார் அப்படின்னு அவர் சொன்னாராம். இது ஒன்று. இன்னொன்று, டெல்லியில் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் வந்து என்ன இருக்குது, ஐஏஎஸ் ஆகிட்டாரு. முதல் நாள் சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. சார்ஜ் எடுத்துக்கிட்டு ரொம்ப நாள் முன்னால் 2 வருஷத்துக்கு முன்னாடி சார்ஜ் எடுத்துகிட்டு பியோட வந்து தண்ணி எடுத்துகிட்டு வச்சுருக்காரு. அவன் வந்து அந்த ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்கான், நீ சூத்ரன், நான் பிராமின், நீ ஐஏஎஸ் நான் பியூனுங்கிறதால என்ன தண்ணி கொண்டு வச்சிடக்கூடாதுன்னு இருக்கான். அவருக்கு வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுச்சான். ஏடா படித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் ஆனதுக்கு அப்புறமும் நீ சூத்திரன்னு ஒருத்தன் சொல்கிறானே அப்படின்னு. தினமும் நைட்டு ஆஃபீஸ் மீட்டிங் நைட்டு 2 மணிக்கு அந்த பியூன் தான் வந்து கேட்டு தரணும். 1 மாதம் தினமும் 2 மணிக்கு எல்லாரும் ஆஃபீஸையும் திறந்து வச்சிருக்காரு. அப்புறம் எல்லாரும் ப்ரெஷர் போட்டிருப்பாங்களே, போய் கேள்றா உன்னாலதான்டா அப்படின்ட்டு அவர் வந்து, சார் அவன் பியூன் கலெக்டர் இருக்கான் படம் மொத்தம். இந்த ஒரு வரலாற்று ரீதியா நீண்ட காலமா நடந்திருக்கிற ஊழல் இருக்குல்ல, இந்த ஊழல் பற்றிலாம் பேசாம திடீர்னு வந்து நான் ஊழல் ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சிஸ்டமே. லல்லு பிரசாத் யாதவ் பத்தி நீங்க சொல்லும்போது, இவ்வளவு வேலையை ஒருத்தர் செஞ்சா அவரை பிடிச்சி உள்ளதான் ஜெயில தான் போடுவாங்க. இல்ல, சமகாலத்துல அவரை மாதிரியே அந்த ஃபாடர் ஸ்கேம்லேயே ஊழல் செய்த பேர்வழிகள் எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? லல்லு பிரசாத் மாட்டு தீவிர ஊழல். சரி, அவர் கூட ஊழல் செய்த ஜெகநாத் மிஸ்ராவை எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன்னா அவர் மிஸ்ரா, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. இன்னொன்னு, அந்த மாட்டுத்தீவன ஊழலுமே அவர் வர்றதுக்கு முன்னாடி, அது ரொம்ப நல்ல ஒரு கோட் இருக்கு, அவர் வர்றதுக்கு முன்னாடி 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே தொடர்ந்து நடக்கிறது. என் ஆட்சியில ஒரு அதிகாரி அதை கண்டுபிடிச்சா வெளியே கொண்டு வந்தா நீ என்ன பண்ணணும்? இப்ப இவ்வளவு வருஷமா நடந்த ஊழலை கொண்டு வந்திருக்க லாலுன்னு சொல்லணும். என்னையும் பிடிச்சி ஜெயில போட்டேன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதாவது நீங்க அவருடைய மொத்த செயல்பாடு இருக்குல்ல, அதுல தக்லீஃப் அமீன்ஸ் நிறைய இருக்கு. மொத்த செயல்பாடும் ஆதிக்க சாதியினருக்கும் எதிராக இருக்கும்போது, சோகால்ட் எலைட்ஸ் எதிராக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் ஒன்ல காரணம் பண்ணி உள்ள போட்டாங்கன்னா ஊழல்னு ஒரு முத்திரை குத்துவது. அப்படியே வந்து நான் என்ன பண்றேன்னா, நேரா நம்ம தமிழ்நாடு கொண்டு வரேன்னு நினைக்கிறேன். இங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க எம்ஜிஆர் ஆட்சியில இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு, ஜெயலலிதா ஆட்சியில் நமக்கு தெரியும் அவ்வளவு இருக்கு, அவங்களே தண்டிக்கப்பட்டவங்க. சோ அப்படி இருக்கும்போது இங்க தொடர்ந்து சொல்லப்படுவது திமுக தான் ஊழல் கட்சி. அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்றதே கிடையாது. ஆனா இங்க திமுக யாரும் தண்டனை பெற்று ஜெயிலுக்குள்ள எல்லாம் இருக்குல்ல. ஆனா திமுக, நாங்க ரெண்டாவது அதிமுகன்னு சொல்றாங்க, நாங்க புது அதிமுக அப்படி சொல்ல முடியுது. ஆனா திமுக வந்து ஊழல் கட்சி, அவங்கதான் தண்டனை வரலைப்பான்னு கேட்டா அவங்கதான் விஞ்ஞான ரீதியில ஊழல் செய்வாங்கன்னு சொல்றது, அதையும் ஒத்துக்கிறது இல்ல. சோ இந்த மாதிரி மொத்த குற்றச்சாட்டு திமுக மேல வைக்கிறது ஒண்ணு இல்ல. வேத முறையிலான ஊழல், விஞ்ஞான முறையிலான ஊழல், 2 ஊழல் இருக்கு. வேத முறையிலான ஊழல் வந்து கரெக்ட், அது பண்ணலாம். ஸோ இது வந்து தப்புங்கிற ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கலைஞர் வந்து நிறைய ஊழல் பண்ணியிருக்காரு. கலைஞர் என்ன ஊழல் பண்ணியிருக்காருன்னு கேட்டால், கருவுரைக்குள் நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது கருவுரைக்குள் எல்லாரும் நுழையலாம், அனைத்து சாதியின் அரசியலாம் சட்டம் கொண்டு வந்தார்ல, அது எனக்கு தெரிஞ்சு வேத முறைப்படி ஊழல். சரியா? அவங்க முறைப்படி ஊழல். ஏன்னா ஒரு சாதிக்கு மட்டுமே சொந்தமான இடத்துல எப்படி நீங்க வரலாம்னா அது ஊழல் தான் அவங்களை பொறுத்தவரைக்கும். அனைத்து சாதி அர்ச்சகரான்னு சொன்னார். பெண்களுக்கு சொத்துரிமை உண்டுன்னு சொன்னார்ல, மிகப்பெரிய ஊழல். அது வேத முறைப்படி ஊழல் தான். அதுக்கு பிறகு கலைஞர் வந்து உயர்கல்வியில் போகிறவங்களுக்கு நுழைவுத்திறலாம் வச்சு ஃபில்டர் பண்ணி திரும்பியும் வந்து நீ வந்து ஆகம முறைப்படிலாம் சொல்லி அவங்களை வெளியே நிறுத்தாத, நுழைவுத்திறன் ரத்துன்னு சொன்னார்ல, அது எல்லாரையும் படிக்க வச்சுட்டு, படிப்பை வரக்கூடாது மூலையில் படிப்பை ஏறாது படிக்கக்கூடாது எழுதி வச்சிருந்தாலும் படிக்க வச்சுட்டு பரவலாக பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்களை, இது நான் சொல்லலை, இது வழக்கமாக விக்கிலீக்ஸ்னு கண்டதுக்கு ரெஃபர் பண்ணாங்கல்ல, அதே விக்கிலீக்ஸ் குறிப்பில் 2 சம்பவம் சொல்கிறேன். ஒன்று வந்து 1976 எமர்ஜென்சியின் பிறகு ஆட்சி கலைக்கப்பட்டது. 76 ஜனவரி மாதம் ஆட்சி கலைக்கப்படுது. கலைக்கப்பட்டதற்கு பிறகு அவங்க வந்து அதிகாரிகள் நியமிக்கிறாங்க, 2 பார்ப்பன அதிகாரிகள். பார்ப்பன அதிகாரிகள் வந்த உடனே இங்கேருந்து போகிற நோட்டு, சார் ஆட்சியை தான் சார் கலைச்சிருக்கிறோம், ஆனால் கீழே வந்து நான் பிராமின் சென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, திரும்பியும் பார்ப்பன அதிகாரிகளை போட்டோன்னா அது வந்து கீழே இருந்து ஏதாவது கிளர்ச்சி வந்துடும் சார், அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்குறோன்னு
அந்த நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தரப்புல இருந்து அல்லது அவங்களுக்கு சார்பாக எல்லாருமே பார்ப்பனர் இல்லைங்க, ஒருத்தர் நான்காமின் இருக்காருன்னு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது. கலைஞர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எம்ஜிஆர் ஆட்சி காலம் ஏன் கலைஞர் மேலே இவ்வளோ கடுப்பு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த பிராமின் லாபிக்குன்னா, அரசு அதிகாரத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்து, அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆகாதம், பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்து அதிகாரத்தில் இருந்த ஒரு செக்ஷனில் இவர் வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதிகளை காமராஜ் ஆட்சி காலத்தை விட தீவிரமாக அதிகாரத்திற்குள் நுழைக்கிறார். அது ஊழல். அதிகாரம் உங்களுக்கு சூத்திரர்களுக்கு கொடுக்க, நீங்கள் வந்து பண்ணை அடிமைகளாக இருக்கணும், சூத்திரர்களோ பஞ்சமர்களோ, அப்போ இவங்களால அதிகாரப்படுத்துறாருல, அது ஊழல். ஸோ அந்த ஊழலை சகித்து கொள்ள முடியாததான் அவர் ஊழல் பண்ணிட்டாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க அறிவில் தேர்ந்த அந்த குறிப்பிட்ட மூளை வலிமை அதிகமாக இருக்கிற நீதிபதிகளை கொண்டிருக்கிற உச்ச நீதிமன்றங்கள் இருக்குது, பிடிச்சி உள்ளதுக்கு போட வேண்டியதானே. கேட்டா அறிவியல் உங்களை விடவாப்பா அவங்களுக்கு அறிவு இருக்க போகுது, அறிவு இருக்கிற போது அப்படின்னு அது வந்து சாக்கு. ஆனால் ஒரு நரேட்டிவ் திரும்ப திரும்ப ஒன்றும் இல்லை. இதில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்காரியா கமிஷனில் வந்து நீங்கள் விஞ்ஞானபூர்வமான ஊழல் பண்ணதா சொன்னதாக மூத்த பத்திரிகையாளர்களே சொல்கிறாங்க. அதில் அப்படி எதுவும் இல்லை. அது ஒரு நரேட்டிவ். அல்லு பிரசாத் மேலேயும் ஜங்கிள்ராஜ்ங்கிறது ஒரு நரேட்டிவ். அவர் என்ன பண்ணுறாரு, ஜூ ஒரு பக்கத்தில் வந்து கோல்ஃப் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கோல்ஃப் ஆடிக்கிட்டு என்னடா இவ்வளோ பெரிய கிரவுண்டில் 4-5 மட்டும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சனா மக்கள்கிட்ட கொடுத்தா திரும்ப சாதிமாங்க, நீ என்ன பண்ணு, அதை பாதியமாக நேஷனல் பார்க் விட்டுரு, மிருகங்களாவது நல்ல சுதந்திரமாக நடமாடட்டும் அப்படின்னு அவருக்கு இந்த இலைத்தன்மையில் அவர் பயங்கரமாக டிஸ்டர்ப் எரிச்சல் விட்டுது. அவர் வந்து முதல்ல பழைய பேட்டி ஒன்று இருக்கும், நமக்கு அது விவரம் புரியாமல் சாமுரா மாதிரியான படங்கள்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து லல்லு வந்து அருவருப்பானவராக நமக்கு தோணும். அவர் வந்து இன்னைக்கு நம்ம மீடியாவில் பார்க்குறோம், நீ வந்து பார்ப்பன உயர் சாதிகள் தான் பெரும்பாலும் சிஓக்கள், ஆங்கருக்குன்னு அங்கே இருக்கிற பெரும்பாலும் அப்பர் காஸ்ட், அவனை கூப்பிட்டு வாடா மாட்டுக்கொட்டாயில் வந்து நின்று பேட்டிடுறான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த வேலைகளை செய்த இந்த பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அவங்க வந்து பூரண யோகியர்கள், அவர்கள் நன்மையை மட்டும்தான் செய்தார்கள், தங்களுடைய மக்களுக்கு எப்போதும் நன்மை மட்டும்தான் செய்வார்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவங்களோட பிழைகள் இருக்குது, குற்றங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து சிஸ்டம் வந்து பணத்தை சேர்த்து ஒரு குறிப்பிட்ட சாராட்டை வச்சுருக்குங்க, சட்டப்படி இதை வந்து இங்கேருந்து கொண்டு வர முடியாது. ஒரு பாக்ஸில் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருக்கான்னு வச்சுக்கோமே, சட்டப்படியான வழிகளும் கொண்டு வர முடியாது. ஒரு புரட்சி செய்து சொத்தெல்லாம் சமமாக்குறது இங்கே சாத்தியம் இல்லை. ஆதவர்ஜனா சொன்னால செஞ்சி புரட்சி அப்படிலாம் இங்கே ஒன்று வருங்க நடக்காதுன்னு சென்ஸ் உடனடியாக நடக்காது, நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்லலை, நடக்கும் என்றும் நான் சொல்லவில்லை. சரியா? அப்போ சொத்து ஒரு பக்கம் குவிக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் சொத்து அவ்வளவு குவிக்கப்படாத சாரார்லேருந்து வரும்பொழுது ஒரு சிலர் தெலவார்த்திரமெல்லாம் காசு பார்க்கலாம். ஆனால் இதை வைத்து அரசியல் பங்கேற்பே கொஸ்டின் பண்ணி எந்த விதமான அரசியல் கண்ணோட்டமும் இல்லாத இதே பிரிவிலேருந்து இன்னொரு செக்ஷனை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. இட்ஸ் அ ப்ராசஸ். இந்த மக்கள் பிரிவிலிருந்து இப்போ வந்து செந்தில் பாலாஜி மேலே ஊழல் குற்றச்சாட்டு, அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு, இதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் குற்றம் சுமத்துகிற இந்த கோஷ்டி இருக்குல்ல, இப்போ வந்து அதானி கிட்ட ஊழல் உண்டா கிடையாது. அதானியை எப்போதும் தண்டிப்பது, அதானியை தண்டிப்பதற்கு இங்கே இருக்கிற அறத்தின் சார்பாக போராடுகிற ஊழல் ஒழிப்பு பேரொழிகள் என்னைக்கு இவங்கெல்லாம் தண்டிக்கிறதுக்கு நீங்கள் வந்து தெருவில் நிற்க போகிறீங்க. அதானியை தண்டிங்க, அம்பானியை தண்டிங்க, டாட்டாவை தண்டிங்க, இன்னும் பெரிய பெரிய பணக்காரர்கள். அவர்கள் ஊழல்ங்கிற ஒரு விஷயம் நிகழாம இங்க பெரும் பணக்காரர்கள் உருவாக முடியாது. அப்ப எல்லா பெரும் அடுத்தவன் சொத்தை திருடாம ஒருத்தன் பணக்காரனே ஆக முடியாது. நீ அடிப்படை இன்னொருத்தனுடைய உழைப்பிலிருந்து எக்ஸஸ் திரட்டி தான் நீ வந்து இன்னும் கொஞ்சம் பணத்தை குவிக்க முடியும். சுரண்டி தான் நீ குவிச்சிட்டு இருக்கிற. அந்த விஷயங்கள் குறித்துலாம் யோசிக்காம இன்னொன்று மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, நீங்கள் டேக்ஸ் கட்டணும்னு கவர்மெண்ட் சொல்லுது. நல்ல குடிமகன் என்றால் டேக்ஸ் கட்டணும். ஆனால் டேக்ஸ் கட்டுற யோகியவான்கள் 90% வேற நம்ம கூப்பிட்டு விசாரிச்சா ஆடிட்டரை வச்சு ஆடிட்டருங்கிறத எப்படி திருடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவர்களாக தான் நம்ம ஆடிட்டர் எல்லாரும் அயோக்கியன்னு சொல்லுவாங்க. விடுபடலாம், அது டெக்னிக்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீ என்ன பண்ணுற, வாடகைக்கு கட்டினதை கட்டவே கட்டலாம், வாடகை கட்டினதை ஒரு பில் எடுத்துட்டு போகிறேன். அந்த வாடகை கட்டினதை 10,000 ரூபா வாடகைனா 15,000 ரூபா வாடகை போட்டு பிள்ளைகளானாலும் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினதாக ரெசிப்ட் கொண்டு போய் இதெல்லாம் செய்கிறது எல்லாமே ஓகே. அதெல்லாம் ஊழல் கிடையாது. டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறது மட்டும் ஊழல். யார் 10 ரூபா வாங்கினாலும் தப்பு தாங்க. பிரச்சனை எங்கே இருக்குது? பிரச்சனைங்கிறது அங்கேயே ஊழல் இருக்குது. நீ அந்த பக்கம் என்ன பண்ணுற? இப்போ வந்து இவர் ராஜ்மோகன் இருக்கார்ல, ராஜ்மோகன் பேசும்பொழுது ஆசிரியர்கள் இப்போ தான் ஒரு சிஸ்டம் தெரியுது. பள்ளிக்கூடத்திற்கு வந்து டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒதுக்கப்படுற காசு பத்தலைங்க, அதனால தாங்க, எல்லாம் டாய்லெட்டை க்ளீனாக வச்சுருக்கலாம்,
நாங்கள் வந்து அரசாங்கத்தை உங்களுக்கு தேவையான அடிப்படை நிதி கேட்குறோம் பள்ளிக்கூடத்துன்னு கேட்குறோம். நீங்கள் கல்விக்கு ஒதுக்கப்படுகிற நிதியில் இதர மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் பெட்டராக ஒதுக்கப்படுது. அதிலே இவ்வளோ பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னால் இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை வந்து மெல்ல மெல்ல மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். வேகமாக மாற்றணும்னா நேர்மையாக பேசி பழகணும். ஒரு பக்கம் குவிகிற சொத்து குறித்து இப்போ வந்து ஒரு பணக்காரர் ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டுக்கு நீதிபதியாக இருக்கிறாரு. நீதிபதியாக இருக்கிறாரா, என்னவா இருக்கிறாரு, சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. எவ்வளோ கன்ஃபியூஷன் நம்ம அவங்களுக்கே கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ அதனால ஊழல் நடக்காதுன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், பணக்காரன்னு ஒருத்தரை வச்சுட்டு அவன் ஊழல் இல்லாமல் பணக்காரன் நடனா என்ன சொல்லாத. அதுவும் சினிமா துறை. அதனால அது வந்து அந்த டக்கால்ட்டி வரல. நீங்க வந்து கருப்பு பணத்திலே குளிக்கிறவங்க. ஐயா, ஒரு பஞ்சடைலாக் சொல்றேன். ஊழல் என்பது 2 இடத்துல இருந்து துவங்குது. ஒன்று தேவையின் காரணமாக, இன்னொன்று பேராசையின் காரணமாக. தேவையின் காரணமா ஊழல் செய்யறது, அவனுக்கு அடிப்படை தேவைக்கே அவனுடைய சம்பளமே 10,000 ரூபாய்னா ஏதாவது வகையில் அவனுக்கு ஒரு கையீடு கிடைக்குமான்னு தான் பார்ப்பான். அவனுடைய தேவை, அவனுக்கு அவ்வளவு சம்பளம் கொடுத்து வச்சுக்கிற சிஸ்டம் தான் பிரச்சனை. அவன் நல்ல சம்பளம் கொடுத்தா ஊழல் குறைவதற்கு வாய்ப்பு. ஆசையின் காரணம், பேராசையின் காரணமா செய்யற ஊழல் இருக்குல்ல, அதுதான் நம்ம பேசக்கூடிய அதானி அம்பானி பணக்காரர்கள், நடிகர்கள், பெருமணக்காரர்கள், சொத்துக்கு மேல சொத்து, இதுக்கு மேல அவனுக்கு என்ன வேணும் அவனுக்கு வேணும். அப்ப நீங்க முதலில் சரி செய்ய வேண்டியது ஆசையின் காரணமாக சொத்து சேர்க்கிற ஊழல் செய்யறவங்க சரி செய்வதுதான். பேராசை காரணமாக சொத்து சேர்க்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தர் அதானி வர்றாரு. அதானி வரும்போது நீ என்ன சொல்ற, அதானி நியாயப்படுத்தல, பிரச்சனை என்ன சொல்றேன், நானும் நியாயப்படுத்தல சொல்றேன். ஏன்னா டெண்டர் கொடுப்ப, எங்கால ஒரு 10 ரூபா கமிஷன் எடுத்தா நீ வந்து எங்களை ஊழல்வாதி. ஒண்ணு இல்ல, பிரச்சனை எங்க இருக்குது. இப்ப அதானி வர்றாரு, நீங்க தொழில் தொடங்குறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதானியா எவனோ பணக்காரன் வரான்னு தொழில் தொடங்க என்ன சொல்றேன், சார் உங்களுக்கு தண்ணி ஃப்ரீ சார், எதுக்கு தண்ணி உனக்கு ஃப்ரீயா கொடுக்குற, அவன்கிட்ட காசு இல்லையா சார், லேண்ட் வந்து குறைஞ்ச விலைக்கு தான், எதுக்கு உனக்கு லேண்ட் குறைய விலைக்கு கொடுக்குற கேட்டா, அவ்வளோ அவர் பிசினஸ் தொடங்கினாதான் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நான் சொல்ல, நீ அவனுக்கு ஓசியில தண்ணி கொடுக்கறதுக்கு பதிலா, ஓசியில லேண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா நீ வேலை வாய்ப்பை உற்பத்தி பண்ணு, நீனே அரசு. அப்போ பிரச்சனை வந்து வேற இடத்துல இருக்கு. நீ அது எதுவுமே ஊழல், அவன்கிட்ட காசு போறதுலாம் மனசார நியாயம்னு கற்பிக்கிற. இந்த பக்கம் நீ வந்து குற்றம் உணர்ச்சிக்காக, நம்ம ஊழலுக்கு ஆதரவாக பேசவில்லை. ஆனால் எது ஊழல்? ஊழல் வந்து சாதி, இந்த வர்க்க ஏற்றத்தாழ்வு, இங்கே தான் ஊழலே புதிஞ்சிருக்குது. இதை குறித்த டிஸ்கஷன் தான். ஆக்சுவலி இது முழுமையான டிஸ்கஷன் கிடையாது. எங்களுக்கு வெளியில போறதுக்கு அவசரமா இருக்கிறதுனால நாங்க வந்து அவசரமா முடிச்சுக்கிறோம். செகண்ட் பார்ட் தொடரும். சோ ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் பேசிட்டு இங்க இருக்க ஏரியாவை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். நியாயப்படுத்தவும் இல்லை. ஆனா 1967க்கு பிறகு வந்ததல்ல ஊழல். அதுக்கு முன்னாடி நீங்க கோடி கோடியா சொத்தை சேர்த்து காமராஜர் ஊழல் வந்து சொல்ல, ஆனா காமராஜர் காலத்துல ஊழல் இருந்திருக்கு. அதனால ஊழல் 67க்கு பிறகு சுருக்கி திமுக பக்கமே சுருக்கிற வேலையெல்லாம் செய்யாதீங்க. இல்ல 67க்கு பிறகு திமுக தான் சொல்லிடுறாங்க. நான் இவ்வளவு பட்டியல் படிச்சேன்ல, இப்ப எம்ஜிஆர் பட்டியல் இருக்குது, ஜெயலலிதா பட்டியல், இது ஏன் பப்ளிக்லி விசிபிளா இல்ல? அப்ப அந்த பயசுக்கு பின்னாடி அவங்களுக்கு வந்து பல லாங்குவேஜ் தெரியும் ஜெயலலிதா அம்மையாருக்கு, அதனால ஊழல் செய்யணும். அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்? லாலுவோட கனெக்ட் பண்ணிக்கலாம். லாலு வந்து என்னெல்லாம் செஞ்சாரு நம்ம பேசும்போது, அதனால தூக்கி உள்ள போட்டாங்கல்ல. திமுகவின் மீது இது இவ்வளவு தூரம் ஊழல் குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்வதற்கும் கலைஞர் செஞ்ச பல காரணம். இந்த காண்டு தான் மிக முக்கியமானது. ஒண்ணு இல்லைங்க, கடைசியா முடிக்க எது ஊழல் அப்படின்னா, கவுண்டமணி ஒரு படத்துல அது எங்க போற பள்ளிக்கூடத்தை, நீ உன் பிள்ளைன்னு பள்ளிக்கூடத்தை போயிட்டா வெட்டியா வேலை யார் பாக்குறது, நீ உன் பிள்ளையான்னு பாரு. ஒண்ணு இல்ல, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஊழல் ஒண்ணு வந்துச்சு தெரியுமா? ஏதோ லட்சுமியா ஏதோ கிருஷ்ணன்னு சொல்லி ஒரு லேடி, அந்த லேடி யாரோ ஒரு சாமியாருக்கு இந்த விவரங்களை அனுப்பி வச்சேன், அவர் ஏதோ கடவுள்னு சொல்லி தப்பிச்சிருச்சிங்க. அது எங்க போச்சுன்னே தெரியல. அந்த கேஸே வெளியே வரல. ஏன்னா அவங்களுடைய அவா காரணமாக, ஆசை, அதனால அவாவோட செய்யற ஊழலை பத்தி பேசுங்க. தேவைக்கு செய்யற அவாலாம் இல்லைங்க, வெறும் தேவைதான். தேவைக்காக செய்யற ஊழலை பத்தி பேசாதீங்க. சாதாரண எங்க ஆட்களை அது ஊழலை டிஸ்கிரைப் பண்றோம்ல, ப்ரிவிலேஜ்ல வர்றது, சாதாரண ஜனத்துல இருக்கிறத நீங்க வந்து மக்களை குற்றச்சி கலக்காதீங்க. சிஸ்டத்தை பத்தின இது கொண்டு வாங்க, விழிப்புணர்வு கொண்டு வாங்க, அதை பத்தி பேசுங்க. அதை இன்னும் பேசி பரவலாக்கும் பொழுது, நான் சொல்றேன், நம்ம மக்கள்ல இருந்தே பிரதிநிதிகளா போறாங்களே, அவங்களையும் கட்டுக்குள் வைத்து, மக்கள் பணத்தை ஒருவேளை அவங்க திருடுறாங்கன்னு சொன்னா அதையும் கட்டுக்குள் வைக்கிறதுக்கு இந்த விழிப்பு வந்தாதான் அங்க தடுக்க முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு டிஸ்கஷன், நீண்ட நேரம் பேசியிருக்கிறோம். பேர் அவாவுடன் இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன். பாட்டு வரும்.